எது முக்கியமான பிரச்சனைகள் வந்தா மட்டும்தான் கிளாஸ் கட் ஆகும். மற்றபடி இந்த வெள்ளிக்கிழமை இனி ஷெட்யூல் மாறாது. இனி வெள்ளிக்கிழமை 8 to 11 மணி வரையும் இந்த கிளாஸ் வழமையாக நடக்கும். அதுல பிள்ளைகள் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வழமையா இப்ப நம்ம 8 to 11 இந்த கிளாஸ் போட்டிருக்கோம், 2 கிளாஸ். அப்ப அந்த 2 கிளாஸும் இதுல கவர் ஆகும். அதுல பாருங்க 8 to 9:30 வரையும் இன்றைக்கு இப்ப வளமையா இன்றைய செக்ஷன்ல நான் போட்ட அடுத்த டியூட், நான் அதுக்கு அடுத்த 4வது டியூட் நினைக்கிறேன், அந்த டியூட்டை கொண்டு போவோம். 9:30 இருந்து, அதாவது இதுல இருந்து ஒரு 10-15 நிமிஷம் பிரேக் தந்து போட்டு சரியா 11 மணி வரையும் நம்மளோட வேக நேரத்துல கொஞ்சம் கேள்வி இருக்குன்னு அதை நாம பார்ப்போம். வேக நேரத்தை நாம கொஞ்சம் ஸ்லோவா தான் போறோம். வேக நேரத்தை நாம ஸ்லோவா போறோம். இந்த பேச்சு விளங்காட்டி சொல்லிருங்க. வேக நேரத்தை நாம ஸ்லோவா போறோம். ஏனென்றா வேக நேரம் நிறைய டைமை பிடிச்சிட்டு வேக நேரத்துல கொள்ளையா கேள்வி வந்திருக்கேன், நிறைய கேள்வி வந்திருக்கு வேக நேரத்துல. வேக நேரம்ன்றது மிக மிக முக்கியமான ஒரு பாடம். ஆனாலும் நாம அதுலயே எல்லாத்தையும் 2 கேள்விக்காண்டி எல்லா பாடத்தையும் நான் வேஸ்ட் ஆக்கலாம். அந்த அடிப்படையில நாம இன்னைக்கு முதலாவது நான் போட்ட ஒரு டியூட் நம்ம அப்படித்தான் இனி போறோம். நான் வேக நேரத்தை விரைவாக முடிச்சிருவோம். அப்படி முடிக்க இன்னும் மெதுவா போவோம். 1-2 கேள்வியை செய்து மிச்ச செக்ஷன் நாம மத்த பாடத்துல கொண்டு போவோம். ஏன்னா நமக்கு இப்போதைக்கு 3 மணித்தியாலம் இருக்குதான் கிழமையில, ஆகவே முடிச்சு கொள்வோம். சரி, அப்ப இன்றைக்கு நாம இந்த பாடத்துல இனி வரப்போற கேள்விகள் எல்லாம் உங்களோட ஓஎல். அப்படி வளமையாக இந்த வேக நேரம் எல்லாம் ஓஎல் தான். ஆனா இனி வரப்போறது நீங்க ஏலியா படிச்சதோட இலகுவா தான் இருக்கு. அந்த வேக நேரம் தான் கொஞ்சம் கஷ்டமானது. அதுக்கு பிறகு இனி வரக்கூடிய அந்த வட்டி வீதமாக இருக்கலாம். அதே மாதிரி நான் நிறைய சொன்னேன். அதாவது பிள்ளைகள் ஒன்று விளைவிக்கணும், ஐக்கியூக்கும் இந்த ஐக்கியூன்னு வளமையா சொல்லுவாங்க, ஐக்கியூக்கும் நம்மளோட இந்த அப்டிடியூட், அதாவது உங்களோட ஜென்ரல் நாலேஜ், ஏஎல் ஜென்ரல் நாலேஜுக்கும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு. அதாவது ஐக்கியூன்னு சொல்றது சில நம்பர் பேட்டர்ன் ஒன்று, அந்த 2 4 இப்படி வந்து அதுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்பாடி கண்டுபிடிக்கிறதா வரும். அதேதான் நம்மளோட ஜென்ரல் நாலேஜும். ஆனா ஜென்ரல் நாலேஜ்ல மெத்தமெட்டிக்ஸை செக் பண்றதா தான் இருக்கு. அதாவது மெட்ஸ், ஓஎல் மெட்ஸ்ல அடிப்படையா தான் இருக்கு. நீங்க எல்லாரும் ஓஎல் மெட்ஸ்ல இருந்து இப்ப ஃப்ரெஷ்ஷா வந்தார்கள் தானே. ஆகவே ஓஎல் 10ஆம் ஆண்டு அதுக்கு முதல் படிச்ச அந்த மெட்ஸ்களை செக் பண்றதுதான் மேக்சிமமா இருக்கு. அவை அந்த மெட்ஸ்கள் உங்களுக்கு நார்மலா கிளியரா இருந்தாலே நீங்க அதை பாஸ் பண்ணிட்டு போய் தரலாம். ஆனா அதுக்குரிய சில நுணுக்கங்களை விளங்கிட்டீங்கடா, இப்படித்தான் கேள்வி வரும் விளங்கிட்டீங்கடா, நீங்க தேவையில்லாத கேள்வியெல்லாம் ஐக்கியூக்கு படிக்க தேவையில்லை. இந்த ஐக்கியூக்கு நிறைய மாடல் பேப்பர் எல்லாம் போடுவாங்க. அவங்க அது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குரிய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குரிய மாடல் பேப்பரை நீங்க எந்த ஜென்ரல் நாலேஜுக்கு வந்து என்ன செய்ய தேவையில்ல, அப்ளை பண்ண தேவையில்ல. அதை படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிடுவானா. பாஸ் பேப்பரை படிங்க. 2016 இருந்து 2025ஆம் ஆண்டு வரையும் பாஸ் பேப்பர். அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்கணும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா படிக்க டைம் இருக்காது, ஏன்னா உங்களை மெயின் பாடம் படிக்கணும். அப்படி நீங்க சிலர் யூனிவர்சிட்டிக்காண்டி வெயிட் பண்றதுக்காண்டி செய்யறார்கள் இருப்பீங்க தானே. அதாவது போன வருஷம் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து, ஆனாலும் இந்த ஐக்கியூவால நிறைய பேர் அந்த அவ்வாறான நிறைய பேரும் இருக்கீங்க. அவை அவ்வாறானாக்கள் என்ன செய்து கொள்ளுங்கன்னா, உங்களுக்கு 2016 முதல் இருக்கிற பாஸ் பேப்பரை செஞ்சு கொள்ளுங்க. அதாவது இவ்வளவு பாஸ் பேப்பர் உங்களுக்கு கிளியர் இருந்தா அதுக்கு முதல் இருக்கிற பாஸ் பேப்பரை செஞ்சு கொள்ளுங்க. நாம 2016 இருந்து 25 வரையும் ஃபுல்லா செய்ய போறோம். ஆகவே அந்த அடிப்படையில நான் போட்டிருக்கிற இந்த டியூட் 4வது டியூட், இந்த 4வது டியூட்னு சொல்றது ஒரு இனி வரப்போற டியூட்டுகள் பெருசா சில இடத்துல செக்ஷன்களை பேஸ் பண்ணிருக்கும். சில இடத்துல இது ஒரு வகையான கேள்விகள். அதாவது கிட்டத்தட்ட ஒரு வகை, நாம எல்லாத்தையும் ஒரு வகைன்னு சொல்லலாம். வேக நேரம் சொல்றது ஓகே, வேக நேரத்துல ஒரு கேள்வி வரும். ஆனா ஏனையவை அதே வகையில வரும்னு சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா வரும். ஆனா ஒன்று நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா பிறகு என்ன செஞ்சிடலாம், அதை செய்திடலாம். அந்த அடிப்படையில நாம பார்ப்போம் பிள்ளைகள். 2016ஆம் ஆண்டு இதுல முதலாவது இந்த டியூட் 4 பாருங்க. எல்லாருக்கும் டியூட் 4 வரைக்கும் நினைக்கிறேன். 2016ஆம் ஆண்டு 17வது கேள்வி. இது சின்ன ஒரு கேள்வி. இதுல நான் இந்த டியூட்ல கிட்டத்தட்ட ஒரு 9 கேள்வி போட்டிருக்கேன். இந்த 9 கேள்வியை பார்த்துட்டு நம்ம விரைவாக அடுத்த வேக நேரத்துக்கு போய்த்துருவோம். ஏன்னா அந்த டியூட்டை மேக்சிமம் முடிக்க பார்ப்போம் வேக நேரத்தை. அதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அந்த அடிப்படையில தான் நான் மற்ற கேள்வியை செய்துட்டு போய்த்துருவோம். அதே ஒத்தியா செஞ்சோம்னா உங்களுக்கு நாலு படிக்கும், 2 கேள்விக்கு இவ்வளவு கிளாஸ் படிக்கிறியா என்ற அடிப்படையும் வந்துடும். ஆகவே அதை நாம அப்படியே மெதுவா கொண்டு போவோம். இதை நாம பார்ப்போம். சரி பாருங்க, 2 ரூபாய் நாணயங்கள் 4னதும் 1 ரூபாய் நாணயங்கள் 2னதும் நிறை, 2 ரூபாய் நாணயங்கள் 2னதும் 1 ரூபாய் நாணயம் 6னதும் நினைக்கு சமனெனின் 1 ரூபாய் நாணயத்தின் நிறையாது. சரி, இங்க சொல்றாங்க ஒரு தரவாவை நாம குறிக்க எடுத்துக்குவோம். 2 ரூபாய் நாணயங்கள் 4னதும், அப்ப 2 ரூபாய் நாணயங்கள் 4டையும், இது நம்பர் என்ன,
இது நான்கினதும் ஒரு ரூபா நாணயம் ரெண்டினதும் நிறை. இவங்க ரெண்டு பேர்ற நிறையும் நிறை. இவங்க ரெண்டு பேர்ற நிறையும் 2 ரூபா நாணயங்கள் ரெண்டினதும். அடுத்து இன்னொன்னு சொல்றாங்க, அதே 2 ரூபா நாணயங்கள் ரெண்டினதும் 1 ரூபா நாணயம் ஆறினதும் நிறைக்கு சமனாம். அதாவது 1 ரூபா நாணயம் ஆறினதும் நிறைக்கு சமனாம், இந்த நிறைக்கு சமனாம். ஏனின் கேள்வி 1 ரூபா நாணயத்தின் நிறைய இன்னும் அதாவது 2 ரூபா நாணயத்தின் நிறை சார்பாக தான் கேட்டிருக்கான். நிறை எவ்வளவுன்னு கேட்கல, கீழுக்கு இப்படியே பாத்தீங்கன்னா இதுல ஹா மடங்கு, இதுல 2 ரூபா நாணயத்துல அரை மடங்கு, அப்படி மடங்கா தான் கேட்டிருக்கான். ஏன்னா ஒன்றை இங்க நிறை செல்லல, எத்தனை கிலோகிராம் சொல்லியிருந்தா, அதாவது கிலோகிராம்ல வராது, எத்தனை கிராம் சொல்லியிருந்தா என்ன செய்யும், உங்களுக்கு டிரெக்டாக என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். அவன் இவ்வாறான கேள்விகள் வரக்குள்ள உங்களுக்கு இங்க இந்த 1 ரூபா 2 ரூபாவால இங்க வேலை இல்லை. ஜஸ்ட் ஏ என்பவர் நிறை, பி என்பவர் நிறை, அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. அப்ப 2 ரூபா நாணயங்கள் 4 நிறை. நான் சொல்றேன் இங்க இந்த நீங்க வளமையா படிச்சிருப்பீங்க எக்ஸ் ஒய், வளமையா நிறைய நாம வேக நேரத்துல இதோட அட்வான்ஸ் எல்லாம் செஞ்சிட்டோம், அதுக்காண்டி பேர் சரிக்காது. அதாவது 2 ரூபா நாணயத்தின் நிறை எக்ஸாமுக்கு இதெல்லாம் எழுதிட்டு இருக்கிறல, டிரெக்டா போட்டா சரியா, எக்ஸ் என்க உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி சொல்றேன். அதாவது ஒரு 2 ரூபா நாணயத்தின் நிறை, அதாவது ஒன்றிட நிறை எக்ஸ் என்று சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ரூபா நாணயத்தின் நிறைய நான் பை என்று சொல்றேன். இப்ப சொல்லுங்க ஆகும், ஒரு 2 ரூபா நாணயத்தின் நிறை எக்ஸ்ண்டா 2 ரூபா நாணயத்தின் விலை 2 எக்ஸ், அதுல 2 மடங்கு, 3 நிறை 3 மடங்கு. ஆக இவ்வாறான கேள்விக்கு நாம ஒன்று எடுப்போம். ஆக 1 எக்ஸ்ண்டா 2 எக்ஸ், 3 எக்ஸ், 4 எக்ஸ். அதே மாதிரி 1 ரூபா நாணயத்தின் நிறை, 1 ரூபா நாணயம் ஒன்றிடது வைகின்றா 2 ரூபா, சாரி 2 2 வை, 3 3 வை. ஆகவே இங்க பார்ப்போம், 2 ரூபா நாணயம் 4 நிறை என்ன, 4 இருக்கு, ஆகவே 4. அதே மாதிரி 1 ரூபா நாணயம் 2 வை ஒன்றுண்டா, அப்ப 2 வை. இங்க 2 ரூபா நாணயம் 2 எக்ஸ். அதே மாதிரி 1 ரூபா நாணயம் 6 வை. இவங்கட கூட்டுத்தொகையும் இங்க என்னன்னு சொல்றாங்க, சம என்று சொல்றாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இங்க பெருசா யோசிக்க தேவையில்லை. ஆகவே நீங்க இதுல ஒன்று, அதாவது இது 1 ரூபா 2 ரூபா நாணயத்துறது எக்ஸ் இருந்தா இவ்வளவும் எத்தனை 4 எக்ஸ், இவ்வளவும் 2 இவ்வளவும் 2 எக்ஸ், இவ்வளவும் என்ன எக்ஸ்ண்டா இவ்வளவும் 2 வை, இவ்வளவும் 6 வை. ஆகவே இது ரெண்டையும் கூட்டுறதும் நிறைகள் என்னன்னு சொல்றாங்க, சம என்று சொல்றாங்க. ஆகவே இதை நீங்க பேப்பர்லயா இணைய எழுதிக்கீங்க, என்ன எழுதி போட்டு இந்த சமன்பாடு எடுப்பீங்க. இப்ப இந்த சமன்பாடை நீங்க இவ்வளத்தை எடுத்தீர்கள் என்றால் இந்த 2 எக்ஸ நீங்க இந்தியால கொண்டு கழிக்கலாம். என்ன இது சமன்பாடு தீர்த்த. அப்ப 4 எக்ஸ்ல இருந்து 2 எக்ஸ கழிக்கணும், அங்கால 6 வையில இருந்து 2 வைய கழிக்கணும். ஆகவே இங்க 2 எக்ஸ், இங்கால 4 வை. அப்ப எக்ஸ் சமன், கேள்வி என்ன உங்களுக்கு, கேள்வி 1 ரூபா நாணயத்தின் நிறை. அப்போ 1 ரூபா நாணயத்தின் நிறைய நாம் என்னன்னு சொல்லிட்டோம், பைன்னு எடுத்துட்டோம். அப்ப பை சமன் இந்த 4 கொண்டாந்து இஞ்சால பிரிச்சிங்கண்டா 2 எக்ஸின் கீழ் 4, அதாவது 2ஆல சுருக்கப்பட்டா எக்ஸின் கீழ் 2, அதாவது ஹாஃப் எக்ஸ். அப்ப இதுல இருந்து என்ன முடியும், 1 ரூபா நாணயம் ஒன்றுட நிறை 2 ரூபா நாணயம் ஒன்றுட நிறையில அரை மடங்கு. ஆகவே விடை 4வது விடை 4வது விடை 2 ரூபா நாணயத்தின் நிறையின் 2 ரூபா நாணயம் எக்ஸ் எடுத்துட்டா தானே, நிறையில அரை மடங்கு தான் 1 ரூபா நாணயத்தின் நிறை. நீங்க வேற ஷார்ட் மெத்தட்கள் யூஸ் பண்ண போனீங்கன்னா என்ன பிரச்சனை வரும்டா, வேற கேள்விகளை இது அடிப்படையில செஞ்சுக்க மாட்டீங்க. இந்த கேள்விக்கு ஏதோ ஒரு ஷார்ட் மெத்தட்ல எடுத்துக்கலாம்னு வைப்போமே, ஆனா இதே இது நமக்கு இந்த கேள்வியா வரும் இல்ல. அவ இந்த ஒரு எப்பயும் ஷார்ட் மெத்தட்கள் யூஸ் பண்ண போல அது எல்லாத்துக்கும் இதே மாதிரி கேள்விகள் வந்தா சரியா இருக்கேன்றா அதுக்கு ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும். இல்லாட்டி தனியா இதுக்கு ஒரு ஷார்ட் மெத்தட் கண்டுபிடிச்சு யூஸ் பண்றதுல எந்த யூஸும் இல்லை. அவை நீங்க சாதாரணமா விளங்கிக் கொள்ளுங்க, சின்ன விஷயம். அதாவது 2 ரூபா 1 ரூபான்னு சொல்லிக்காங்க, இந்த 2 இந்த ஒன்றால எந்த பிரயோசனமும் இல்லை. இது ஒரு ஐடென்டிபிகேஷனுக்கு தந்திருக்காங்க. ஏ என்ற நபர் பி என்ற நபர் என்று தந்தாலும் பிரச்சனை இல்லை. அதாவது ஏ இல்லாட்டி ஒரு மாம்பழம் ஒரு அப்புள் பழம் தந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு மாம்பழத்தினதும் ஒரு அப்புள் பழத்தினதும் ஒரு மாம்பழம் 4 நிறை,
நான் மாம்பழம் சொல்றேன். ஏன்னா இங்க ரெண்டு ஒன்று இருக்கிறதால உங்களுக்கு சில நேரம் குழப்பம். இதுவும் ஒரு எண் பெருமானம் தானே குழப்பம். நாம இப்படி சொல்லுவோமே, இந்த 2 ரூபாய் இதை தூக்கிட்டு இது ஒரு மாம்பழம்னு சொல்றேன். மாம்பழம். இது ஒரு அப்பிள் பழம்னு சொல்லுவோம். இது ஒரு அப்பிள். ஆகவே ஒரு மாம்பழத்தின் நிறைய நாம எக்ஸ் வச்சா 4 மாம்பழத்துல நிறைய எவ்வளவு? 4x. ஒரு அப்பிள்ற நிறைய நாம எக்ஸ் வச்சா, சாரி நாம இங்க y எழுதிட்டோம். என்ன நான் இங்க பிள்ளையா எழுதிட்டேன். சரி, ஓகே. ஆகவே இது 4x. ஆகவே இது நான் 1 ரூபாயோட பையன் வச்சுக்கிட்டேன். அப்ப இங்க 2y. இங்க என்ன? 2x 6y. இங்க எல்லாம் சரியா தான் போட்டிருக்கேன். நான் என்ன சோட்டால விளையாடிட்டேன். சரி, அப்ப இங்க பாருங்க, அப்பிள் பழம். அப்ப அப்பிள் ஒன்றுடது பையன் வச்சிருக்கேன். இங்க ஒன்றுடது பையன் வச்சிருக்கேன். அப்ப 2 2y. அதே மாதிரி தான் நீங்க ஒரு அப்பிள்ற ஒன்றுடது எக்ஸ் வச்சிருக்கோம். அப்ப 2 2x. 6 அவ எப்பயும் இவ்வாறான கேள்வி வரக்கோல நீங்க ஒன்றிடத்தை எக்ஸ் ஒய் இல்லாட்டி ஏபி இல்லாட்டி ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ் ஒய்யை நீங்க வெள்ளமையா வச்சுக்கீங்க, உங்களுக்கு லெகுவா இருக்கு. அவை ஒன்றிடது நிறைய நீங்க எக்ஸ் போட்டுட்டு மத்ததுல பையன் போட்டீங்கன்னா இலகு அமர் அங்கால சமப்படுத்துறது தானே. இது பெரிய சமன்பாடும் இல்லையே, சின்ன சமன்பாடு. ஆகவே 4x+2y என்பது அங்கால 2x+6yக்கு சமன். அவை தீர்த்துட்டீங்கன்னா இங்க வரும். தீர்த்தல இந்த பிரச்சனை இருக்கா என்ன? ஆகவே இது அப்படியே எழுதிங்க உள்ளே. இது கேள்விக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. டிரெக்டாவே இதை சமப்படுத்தி விடைய எடுத்தீங்கன்னா சரி. சரி, அப்ப எழுதிக்கங்க. உங்களுக்கு இப்ப விளக்கத்துக்கு ஃபுல்லா எழுதிக்கங்க. ஏன்னா நீங்க திருப்பி கொப்பியோ எதையோ பார்க்க போல உங்களுக்கு சம்டைம் விளக்கங்கள் இதா இருக்கும். இப்பயே விளக்கத்துக்கு எழுதிருக்கீங்க. எக்ஸாமுக்கு இவ்வளவு ஃபுல்லா எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அப்ப எழுதினாக்கள் அடுத்த கேள்வியை பாருங்க. 2017 ஆம் ஆண்டு 27வது கேள்வி. இது எந்த டியூட் நான் சொன்னமாய்த்தான். கொஞ்சம் இந்த சமன்பாடு இப்படியான டெக்னிக் சம்பந்தப்பட்ட இதைத்தான் நான் இந்த டியூட்ல போட்டிருக்கேன். நம்ம இதை தொடர்ச்சியாக இதுல 2019 ஆம் ஆண்டு வரையும் தான் இந்த அடிப்படையிலான கேள்விகள் இருக்கு. அடுத்த கிளாஸ்ல நம்ம அது தொடர்ச்சியாக அப்படியே போவோம். அதே மாதிரி மேக்சிமம் எல்லா கேள்வியும் செஞ்சு முடிச்சிடுவோம். இனி வரப்போறது கொஞ்சம் ஸ்பீடா தான் செய்வேன். உள்ளங்காட்டி கேட்டுக்கோங்க, சரியா? அது மாதிரி எனக்கு யாருக்கு ரெக்கார்ட் உங்களுக்கு எக்ஸஸ் சில நேரம் என்னையும் இமெயில் ஐடி நான் எட் பண்ணக்குள்ள எதுவும் பிரச்சனைகள் இல்லாட்டி நான் ஒரு எழுத்து மிஸ்டேக்கா டைப் பண்ணிருக்கலாம், நீங்க மிஸ்டேக்கா டைப் பண்ணிருக்கலாம். அவ்வாறான நிலைமைகள்ல இந்த இந்த என்ன ரெக்கார்ட் உங்களுக்கு எக்ஸஸ் ஆகாம இருக்கேன். அப்படியானாக்க நீங்க பர்சனலா கேளுங்க. எனக்கு தெரியாத உங்களுக்கு ரெக்கார்ட் எக்ஸஸ் ஆயிடுச்சா இல்லையாண்டு. ஆகவே கட்டாயம் என்கிட்ட அப்படி ஒரு எக்ஸஸ் இல்லாட்டி அதை என்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. மேக்சிமம் எல்லாருக்கும் வந்துடும். ஏண்டா மெயில் ஐடி உங்களோட சரியா இருந்தா உங்களுக்கு எக்ஸஸ் டிரெக்டாவே என்னதுக்கு வந்துடும், உங்களோட மெயிலுக்கே வந்துடும். அப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. 2017 ஆம் ஆண்டு 27வது கேள்வி. 2017 27வது கேள்வி. ஒரு வான் வண்டியில் இரு இரு வகை பெட்டிகள் ஏற்றப்பட்டுள்ளது. அதாவது ஒரு வேன்ல 2 வகை பெட்டிகள், அதாவது ஒரு ஏ என்ற பெட்டின்னு வச்சுக்கோ, இன்னொன்று பி என்ற பெட்டின்னு வச்சுக்கோ. இவ்வாறு 2 வகையான பெட்டிகள் என்ன செஞ்சிருக்காங்களாம், ஏற்றிருக்காங்களாம். பெட்டிகளின் மொத்தத்தினையும் 1000 கிலோகிராம். சரி, இதுல உதாரணமா இதுல 100 பொட்டி, இதுல 50 பொட்டின்னு வச்சுக்கோமே. இவ்வளவு பொட்டியல்ற மொத்தத்தினிவு இதுல திணிவையும் கூட்டுனா மொத்தத்தினிவு 1000 கிலோகிராம். மொத்தத்தினிவு 1000 கிலோகிராம் தந்திருக்காங்க. சரி, முதல் வகையின் ஒவ்வொரு பெட்டியினதும் திணிவு 7 கிலோகிராம். இந்த வகையில ஒவ்வொரு பெட்டியினதும் திணிவு 7 கிலோகிராம். ஆனா எத்தனை பெட்டி இருக்குன்னு தெரியுமா எனக்கு? தெரியா. ஆகவே இது எக்ஸ் என்று வச்சுக்கோ. எத்தனை பெட்டி இருக்குன்னு தெரியாது. ஆகவே அதை நான் எக்ஸ் என்று வச்சுக்கிறேன். சரி, இரண்டாம் வகை ஒவ்வொரு பெட்டியினதும் திணிவு 8 கிலோகிராம். 2ஆம் வகையில ஒவ்வொரு பெட்டியினதும் திணிவு 8 கிலோகிராம். ஆனா அதுவும் இன்னைக்கு எத்தனை இருக்குன்னு தெரியா பை. சரி, இப்ப பாருங்க. வேனில்
முதல் வகையில் 130க்கு மேற்பட்ட பெட்டிகள். அவங்க 130 சொல்லல, 130க்கு மேற்பட்ட பெட்டிகள். மினிமம் 130 அடிக்கலாம், அதுக்கு மேற்பட்ட பெட்டிகள் இருக்கு. அவன் இந்த எக்ஸ் எக்ஸ் 130ஓட பெருசு. 131 அடிக்கலாம், 34 அடிக்கலாம், மினிமம் 130. அதுக்கு மேற்பட்ட பெட்டிகள் இருக்கு என்றால் கேள்வி இருப்பதை காஞ்சனா அறிவார். வானில் எத்தனை இரண்டாம் வகை பெட்டிகள் உள்ளன? இப்ப இந்த இரண்டாம் வகை பெட்டிகள் வைட எண்ணிக்கை தான் எத்தனை கேள்வி. அவை இவ்வளவு தரவையும் நீங்க ஒரு கேள்வி எழுவப்பிலே தரவுகளை அப்படியே எடுத்துறேன். இந்த மெட்ஸ்ல உங்களுக்கு தெரியும், தரவுகள் தான் முக்கியம். இந்த தரவுகள் இல்லாம 5-6 தரம் நீங்க அதுக்குள்ள இருந்து வாய்ச்சிங்கன்னா உங்களுக்கு கடைசி வரையும் விட வாரது கடும் கஷ்டமா இருக்கும். நீங்க யோசிச்சு தான் விட எடுக்க போறீங்கன்னா கணிதத்துல யோசிச்சு விட எடுக்கலாம், யோசிச்சு தானே விட எடுப்போம். ஆனா நீங்க ஒரு பேப்பர்ல எழுதாம உங்களுக்கு என்ன செய்யலாம், விட குயிக்கா எடுக்கலாம். ஆகவே உங்களுக்கு என்னென்ன சொல்றாங்களோ அவ்வளவு தெரிஞ்சு ஒரு சோட்டா ஆக்கிக்கிங்க. இப்ப சோட்டா ஆக்குனதுக்கு பிறகு நீங்க அங்கால விட எடுத்துடலாம். சரி, இவ்வளவும் நான் சோட்டா ஆகிருக்கேன். அங்க செல்லச்செல்ல நான் எடுத்திருக்கேன். என்ன சொல்றாங்க, 2 பொட்டி இருக்காம். 2 வகையான பொட்டி இருக்காம். அந்த பொட்டியில 7 கிலோகிராம் 8 கிலோகிராம். 7 கிலோகிராம் வகையான பொட்டி எத்தனை தெரியா, நான் எக்ஸ்ன்னு சொல்றேன். 8 கிலோகிராம் வகையான பொட்டி வைன்னு சொல்றேன். ஆகவே எக்ஸ், அதாவது இது 130, இதுல மினிமம் சொல்றான். அவன் இந்த 7 எக்ஸும் 8 வையும் 1000 கிலோகிராம். சரிதானே? ஏன் எத்தனை பொட்டி இருக்கோ அதை 7ஆல பெருக்குனா அதுல மொத்த நிறைவு வரும். என்ன காரணமா இது ஒரு 100 பொட்டின்னு வச்சா 100 7 700 கிலோகிராம் அதுல நிறை. அவங்க 130 தான் மினிமம் சொல்லியிருக்காங்க. அதை பார்ப்போம் பிறகு. 8ன்னா 8 வை இது. அவங்க நான் இதை எக்ஸ் எடுத்திருக்கேன், இதை பை எடுத்திருக்கேன். தெரியாது எடுக்கிறதா நம்ம தெரியாக்கணியம் சொல்லுவோம் மெட்ஸ்ல. அவ இங்க பாத்தீங்கன்னா இந்த 7x, நான் இந்த 7x பிளஸ் 8y 1000க்கு சமனாக இருக்கும் என்பது முதலாவது முடிவு. ஏன் 7 கிலோகிராம் பொட்டி எக்ஸ் எண்ணிக்கை. ஆகவே எண்ணிக்கையால நீங்க பெருக்குனீங்கன்னா இதுல மொத்த கிலோகிராம் வரும். 2வது பொட்டி y 8 கிலோகிராம் பொட்டி. ஆகவே பெருக்குனீங்கன்னா 1000 கிலோகிராம் வரும். இப்ப பாருங்க, இதுல மினிமம் 130. அப்ப மினிமம் 130ண்டா நான் என்ன செய்யறேன்டா, இங்க மினிமத்தை போடுறேன். மினிமத்தை போட்டா பைக்கு எத்தனை வரும் பாப்போம். இதுல மினிமத்தை போட்டா பைக்கு எத்தனை வரும் பாக்க. மினிமம் எத்தனை 130. அப்ப 7 தர 130 இதோட கூடத்தான் இருக்கு. ஆனா நான் மினிமத்தை போடுறேன். மினிமத்தை போட்டேன்டா 8y சமன் 1000. இதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்ப 130 7ஆல பெருக்குங்க. 130 7ஆல பெருக்குனீங்க 0 3 21 2 மிச்சம் 7 910. அப்ப 910 இங்கேயே வந்துருது. 130 பெட்டி இருந்தா. ஆனா இவங்க சொல்றாங்க 130 கூட இருக்கும். 130 தான் மினிமம். அவங்க தந்த எண்பெருமானத்தை நான் போட்டுக்கிறேன். சரி, இங்க பிளஸ் 8y சமன் 1000. இப்ப நான் 8y இந்த 910 1000ல இருந்து அங்க போய் கழிப்படும். கழிப்பட்டா எத்தனைண்டா 90. அவ வையின்னு செல்றது 90 கீழ் 8. இப்ப பாருங்க, அவ இது 8y வையின்னு செல்றது 90 கீழ் 8. எப்ப எக்ஸாமன் 130 இருந்தா 130 இருந்தா வையின்னு செல்றது 90 கீழ் 8. ஆனா ஒன்று சொல்லுங்க, ஒன்று மட்டும் சொல்லுங்க, இந்த இது 90 கீழ் 8 என்பது 98ஆல பிரிபடாது. 90 கொஞ்சம் இங்க டெக்னிக்கா தான் யூஸ் பண்ணணும், டெக்னிக்கல தான் யூஸ் பண்ணணும். ஆகவே 90 8ஆல பிரிபடாது. அவ 90 8ஆல பிரிபடாட்டி பொட்டிகளோட எண்ணிக்கை தானே. அப்ப எண்ணிக்கை என்னையா வராது, தசத்துல வராது. அப்ப எண்ணிக்கை என்ன தசத்துல வராதுன்றதால நாம திருப்பி இங்க ஒரு பொட்டியை கூட்டுவோம். அதாவது எக்ஸ 131 ஆக்கும். அப்ப எக்ஸ 131 ஆக்கணும்டா, எக்ஸ 131 ஆக்கணும்டா நாம திருப்பி என்ன செஞ்சுட்டு இருக்க தேவையில்ல, இங்க போய் இது 131ஆல பெருக்கிட்டுலாம் இருக்க தேவையில்ல. எக்ஸ் ஒரு பொட்டி கூடுதுண்டா நமக்கு தெரியும் அங்கால ஒரு பொட்டி குறையுது. அதாவது எக்ஸ் 131டா 90. இப்ப நமக்கு 90 கிலோகிராம் தான் வந்துருக்கு. 90 கிலோகிராம்ல இருந்து ஒரு ஏட பெருமானம் குறையுது. ஆகவே 90ல இருந்து 7 குறையுதுன்னு அர்த்தம். அதாவது நம்ம 8 வைய வச்சுக்கிட்டீங்கன்னா 8 வை என்று வச்சுக்கிட்டீங்கன்னா 90 மைனஸ் 7. இப்ப கீழே 8
அதாவது இந்த 8 இங்க போய் இப்படி வரும். இந்த இடம் உங்களுக்கு விளங்கிச்சோ சரியா? அதாவது இது 130, இது 130 வை 90 இங்க 8 நமக்கு பிரச்சனை இல்லை. இப்ப எனக்கு என்ன இங்க வேணும்டா, எனக்கு இது ஒரு இவ்வளவு வரையும் கணிதம். ஆனா இதுக்கு அடுத்தது நீங்க ஒரு தர்க்கம் ரீதியா தான் இதுக்கு விடை எடுக்கணும். எப்படி யோசிக்கணும்டா, 90 8ஆல பிரிவராது. ஆகவே நான் இதை குறைச்சி 7ஆல குறைச்சி குறைச்சி வந்தேன்டா, ஏன் இங்க ஒவ்வொரு பொட்டி கூட கூட 130 பொட்டி இந்த செல்ல 131வது பொட்டி இந்த செல்லக்கோல ஒரு 7 கிலோகிராம் கூட போகுதுன்னு. ஏன் இந்த எக்ஸ் செல்ற ஒவ்வொரு பொட்டியும் 7 கிலோகிராம். அப்ப 130 பொட்டினா 130 தர 7. இன்னும் ஒரு பொட்டி கூட போகுதுண்டா, இன்னொரு இன்னொரு 131 போகுது, 7 கிலோகிராம் கூட போகுது. அப்ப 7 கிலோகிராம் இந்தியால கூடுதுண்டா, மத்த பக்கத்துல 7 கிலோகிராம் குறையும். என்ன ஏன் குறையும்? மொத்தம் 1000 தானே. ஆகவே இதுல 90ல இருந்து ஒரு 7 குறை, அடுத்த 90ல இருந்து ஒரு 7 குறை. ஆகவே நான் அதை இன்னும் விளக்கமா சொல்றேன்டா, நான் இங்க வச்சு சொல்றேன், இங்க வச்சு சொல்றேன். சரி, நாம இவ்வளவும் எக்ஸ் 130, இது 90 30. இப்ப 8y சமன் 90 தானே. 8y சமன் 90. இதுக்கு மேல இருக்கிற ஒரு ஸ்டெப் 910. அதை நான் எழுதுறேன். இந்த 910 சக 8y சமன் 1000 கிலோகிராம். இந்த 910 என்று சொல்றது என்னன்னா, இந்த 130 பொட்டிகளையும் எண்ணிக்கை. சரி, இப்ப இந்த 8y என்று சொல்றது 1000 சய 910. இதை கழிச்சாதான் இந்த நம்மளோட 8y வரும். 8y என்று சொல்றது என்ன? 8 கிலோகிராம் y எண்ணிக்கையான பொட்டிகள். இந்த வையத்தான் நாம காண்றோம். இப்ப நீங்க சொல்லுங்க, எக்ஸ் 131 என்ன அர்த்தம்டா, ஒரு பொட்டி கூடுது. ஒரு பொட்டி கூட கொள்ள இவர்ல 7 கூடுமா இல்லையா? அவ இவர்ல என்ன செய்யுது? 7 கூடுது. 7 கூடுனா இந்த 8y சமன் 1000 மைனஸ் 917 ஆகும். இப்படித்தான் என்ன செய்யும்? ஒவ்வொன்றும் கூடும். இப்படி ஒவ்வொன்றும் கூடுறத நாம என்ன செய்யலாம்? இப்படி ஒவ்வொன்றை நாம கழிச்சு வரையலாம். அதுக்காண்டித்தான் நான் என்ன சொன்னேன்டா, இது இன்னும் விளங்காட்டி நான் திருப்பியும் ஒரு தரம் விளங்கப்படுத்துறேன். நான் விடையை எடுத்து போட்டு விளங்கப்படுத்துறேன்னா, இதை நான் விடையை எடுத்து போட்டு உங்களை எழுத சொல்லி போட்டு நான் திருப்பி ஒரு தரம் விளங்கப்படுத்துறேன். விளங்காதாக்கள் பாருங்க. இப்ப எக்ஸ் 131 ஆகல y 90 சய ஒரு 7 குறைஞ்சு 8 ஆகும். ஆனாலும் 90ல இருந்து 7 போனா உங்களுக்கு எத்தனைண்டா 83. 90ல இருந்தா 83 8, 83 8ஆல பிரிவடாது. என்ன எண்ணிக்கைன்றது சரியா தசம் இல்லாம வரும். அப்ப எக்ஸ் 132டா y இந்த 83ல இருந்து திருப்பி 7 கழி வருமே, இல்லாட்டி திருப்பி இன்னொரு 7 கழி வரும். என்ன 2 பொட்டி, அப்ப 8. இங்கால 3 அங்கால 83ல இருந்து 7 போனா 3 அங்கால 4 போனா 76 இங்கு 8. அப்ப 76 8ஆல பிரிவடாது. திருப்பி எக்ஸ் 100 இன்னொரு பொட்டியை கூட்டுவோம், 133 y 76ல இருந்து 7 கழிப்போம், 8ஆல பிரிப்போம். அவை 69. 69 8ஆல பிரிவடாது. அடுத்தது எக்ஸ் சமன் 134 y சமன் 69ல இருந்து 7. 69ல இருந்து 7 கழிச்சிங்கண்டா 62 கீழ் 8. 62 கீழ் 8 உங்களுக்கு என்ன செய்யாது? வராது. அப்ப அடுத்தது எக்ஸ் 135டா y சமன் 62ல இருந்து திருப்பி 7 கழிச்சு 8ஆல பிரிப்பீங்க. 62ல இருந்து நீங்க 7 கழிச்சீங்கன்னா 55. 55 8ஆல பிரிவடாது. திருப்பி அன்னைக்கு அங்கால விளங்கும் நினைக்கிறேன். சரி, ஓகே. திருப்பி எக்ஸ் சமன் 136 ஒரு பட்டியை கூட்டுறா திருப்பி y சமன் 55ல இருந்து திருப்பி 7 கழிப்பட்டு 8. அப்ப 48 இங்கு 8. அவை 48 8ஆல பிரிவாடும் 6. அப்ப இந்த y எத்தனையா இருக்கும்? 6ஆக இருக்கும். இவ்வாறுதான் இந்த கேள்வி கண்டுபிடிக்கணும். அவை y 6ஆக இருக்கும். y 6ஆக இருக்கும். இதை எழுதி எடுங்க. நான் திருப்பி இன்னொரு தரம் இந்த கேள்வியை விளங்கப்படுத்துறேன். உங்களுக்கு இந்த பாயிண்ட் சில ஆக்களுக்கு விளங்கி இருக்காது, ஏன் நான் 7 கழிச்சு போறேன். ஜென்ரலா யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஆனாலும் சிலருக்கு விளங்கி இருக்காது தானே, அதுக்காக நான் திருப்பி இன்னொரு தரம் விளங்கப்படுத்துறேன். அதே மாதிரி இதை சில நேரம் சோட்டா செய்யணும்னா எப்படி சோட்டா செய்யறேன்றதை பார்ப்போம்.
சரி, அப்ப எழுதுறாக்கள் எழுதிடுங்க. இப்ப இதை நீங்க ஷோர்ட்டா செய்யறதுக்கு என்ன முறை பார்த்தா, திருப்பி இந்த வீடியோ கட் ஆனா திருப்பி அதே லிங்குக்குள்ளால ஜாயின் ஆயிடுங்க. ஒவ்வொரு 40 நிமிஷத்துக்கு இல்லாட்டி 35 நிமிஷத்துக்கு ஒருக்கா கட் ஆகும். ஆகவே திருப்பி அதிலே ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. சரி, இப்ப இதை ஷோர்ட்டா செய்யறதுக்கு என்ன வழிமுறைண்டா, ஒரே ஒரு வழிமுறை தான். அதாவது உங்களோட ஆன்சர் 3, முதலாவது ஆன்சர் 3, ரெண்டாவது ஆன்சர் 4, மூன்றாவது ஆன்சர் 5, நாலாவது ஆன்சர் 6. நமக்கு அதானே ஆன்சர், 6 தானே ஆன்சர், 6. அஞ்சாவது ஆன்சர் 7. ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சரை எழுதி எடுத்துக்கிட்டீங்கடா. இப்ப என்ன செய்யலாம்டா, இந்த இவ்வளவு வரையும் வந்துட்டீங்க, இவ்வளவு வரையும் வந்துட்டீங்கடா. உங்களுக்கு இது இன்னைக்கு தெரியானே, இது எனக்கு தெரியா. அப்ப இங்க இதுல மேக்சிமம் நம்பர் எடுப்பீங்க. மேக்சிமம் நம்பர் என்ன, 7. இப்ப 7 14 வச்சுக்கிட்டோம்னா 7 8 56. அப்ப 7 8 56. சரி, அதுவும் இருக்கட்டுமே. நீங்க வெளியேறுங்க, நான் திருப்பி அழிச்சு போட்டு செய்யறேன். எழுதிருப்பீங்க நினைக்க, நான் அழிக்கணும். இல்லாதாக்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு திருப்பி செய்யுங்க. நான் இங்க இருந்து அழிக்கேன். இது விலங்காதாக்கள் யாரும் இருக்கா, நான் திருப்பி இன்னொரு விலங்கப்படுத்த யாரும் விலங்காதாக்கள் இருந்தா கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. அல்லாடி அடுத்த வழியை போய்க்கிறோம், திருப்பி திருப்பி விலங்கட்டு கேட்ட வழியை இருக்கீங்களா விலங்காதாக்கள்? அப்ப நம்ம திருப்பி இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆக தேவையில்ல. அப்ப விளங்கி இருந்தா ஓகே. இல்லாட்டி இந்த இருக்கிற இலக்கத்தை என்ன செய்யணும்னா ஒன்றொண்டா பிரதிட்டு பாருங்க. அதோட நாம செஞ்ச முறை தான் லேசி. இந்த இலக்கத்தை ஒவ்வொன்றா பிரதிட்டு பாத்தீங்கன்னா இந்த 6 வரக்குள்ள, அதாவது பெரிய இலக்கத்துல இருந்து பிரதிட்டு பாத்தீங்கன்னா அங்கால கழிப்பட்டு வாரதும். அதாவது எப்படின்னா இந்த 7 6 5 தானே, இந்த பெரிய இலக்கத்தை பிரதிடுங்க. பெரிய இலக்கத்தை நீங்க பிரதிட்டீங்கன்னா 7 7ண்டா இங்க 7ண்டா 7 8 56. ஆனா 90 என்ன, அது 90ல இருந்து 56 கழிங்க, 90ல இருந்து 56 கழிங்க. 90ல இருந்து 56 கழிக்கிறது இந்த 7ஆல வகுப்படக்கூடிய இலக்கமா இருக்கு. அது 90ல இருந்து 56 கழிச்சீங்கன்னா 34. 34 7ஆல வகுப்படாது, அப்ப அது வராது. ரெண்டாவது இந்த 6 எடுங்க, 6 எடுத்தீங்கன்னா 90. 6 இங்க போட்டீங்கன்னா 6 8 48. 48 48 போட்டீங்கன்னா உங்களுக்கு வரப்போறது 40 42. 6 7 42. அப்ப 7ஆல வகுப்படும். ஆகவே இந்த ஆன்சர் தான் வரும். நீங்க யூகிச்சு என்ன செய்யலாம், கூட எடுக்கலாம். ஏன் நான் 7ஆல இது வகுப்படணும்னு சொல்றேன்டா, அங்கால அது 7 மடங்கா வருது தானே. அப்ப இந்த 2ஆலையும் இது என்ன செய்யணும், வார இலக்கம் வகுப்படணும். அதுக்காண்டிதான் நாம இதை செய்யறோம். ஆகவே ஆனா பெரிய இலக்கத்துல இருந்து போட்டு வரதான் நல்லா. ஏன்னா சின்ன இலக்கத்தை போட்டு பாத்தீங்கன்னா நேரத்துல சிலது வந்து, அவை பெரிய இலக்கம் தான் நமக்கு வாரது. ஆகவே 6 விடையாக வரும். அவ்வாறும் சோட்டா நீங்க என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். அதோட நாம செஞ்சதுதான் அதுக்குரிய சரியான முறை. சரி, அப்ப அடுத்த கழிக்கு போமா. எல்லாருக்கும் விளங்கிட்டு இந்த எடுகோள்ல நான் அடுத்த கழிக்கு போறேன். விளங்காதாக்கள் ஒன் பண்ணி செல்லுங்க. என்ன, நான் எல்லாத்துக்கும் 2 3 வழிமுறையை செல்ல விரும்பல. எது இலகுவோ அந்த இலகுவான வழிமுறையை சொல்லிட்டு போறேன். அதே மாதிரி நான் செல்ற வழிமுறைகள் மேக்சிமம் எல்லா கேள்வி இது மாதிரி கேள்வி வந்தா இப்படித்தான், இந்த அடிப்படையில தான் சொல்றேன். நான் தனியா இந்த கேள்விக்குரிய ஒரு ஷோர்ட் மெத்தட்டை மட்டும் சொல்லிட்டு போனேன்னா உங்களுக்கு பிரயோசனம் வைக்காது. ஏன் பிரயோசனம் வைக்காண்டா இதே கேள்வி உங்களுக்கு புறவு வரப்போறது இல்லை. விளங்கப்படுத்த செல்லிருக்கீங்க என்று நினைக்கிறேன். நான் அழிச்சதுக்கு புறவு சொல்றீங்க. சரி, பிரச்சனை இல்லை. சரி, நான் ஃபுல்லா அழிச்சு போட்டேன் கேள்வி. திருப்பி எழுதுறதுக்கு முதல் நீங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் ஒரு சட்டம் பார்த்துட்டு திருப்பி என்ன செய்யுங்கடா, விலங்காட்டி திருப்பி கேளுங்க. நான் அடுத்த செக்ஷன்ல விளங்கப்படுத்துறேன். ஏன்னா திருப்பி எழுதிட்டு இருந்தோம்னா திருப்பி இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் ஏன் டைமை கொஞ்சம் இது செய்யறேன்னா இன்னைக்கு
இருக்கிற 50 பாஸ் பேப்பரை மேக்சிமம் செய்து முடிக்கணும். இருக்கிற நாட்களும் குறைய அவை மேக்சிமம் செய்து முடிக்கின்றதுக்காக தான் நான் போய் குயிக் அழிச்சிட்டு போறேன். விலங்காட்டி அந்த பாயிண்ட்ல கொஞ்சம் மைக் அவுட் பண்ணி சொல்லுங்க. நான் அழிக்கிறதுக்கு முதல் அழிச்சா நீ அடுத்த பாடத்துல இது இன்னும் விலங்காட்டி உங்களுக்கு இன்னைக்கு இது செய்யுங்க. நான் பர்சனலா சொல்றேன். ஒரு ஆளுக்கு விலங்காட்டி நான் பர்சனலா சொல்றேன். 2-3 பேருக்கு விலங்காட்டி நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். சரி, அப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். 2017ஆம் ஆண்டு 22-23வது கேள்வி. சரி, 22-23வது கேள்வி ஒரு இலகுவான கேள்வி. 2017ஆம் ஆண்டு 22-23வது கேள்வி இலகுவான கேள்வி. இந்த கேள்வி செய்யப்படாட்டி மறு ஐக்கியவே செய்யப்படாது என்று அடுக்கணும். ஏண்டா இது மிச்சம் இலகுவான கேள்வி. சும்மா வீட்டு கணக்கு பாக்குற மாதிரி கிடையாது. சரி பாப்போம். சரி, ஒரு கையடக்க தொலைபேசி கம்பெனி வெளிச்செல்லும் அழைப்புகளுக்கு பின்வருமாறு கட்டணங்களை அளவிடுகிறது. வெளிச்செல்லும் அழைப்புகளுக்கு பின்வருமாறு கட்டணங்களை என்ன செய்தாம் அளவிடுகிறதாம். அதை கொண்டு சொல்றாங்க. முதல் நிமிடத்துக்கு 5 ரூபாய், அதாவது ஃபர்ஸ்ட் நிமிடத்துக்கு 5 ரூபாவா. அடுத்தது இரண்டாம் நிமிடத்துக்கு 4 ரூபாவா. அடுத்தது மூன்றாம் நிமிடத்துக்கு 3 ரூபாவா. அடுத்தது மூன்று நிமிடத்துக்கு மேல வாரது, அதாவது 4+ 4 நிமிடம் 5 நிமிடம் அங்கால வாரத்துக்கு ஒவ்வொரு நிமிடத்துக்கும் 2 ரூபாய் வீதம் அளவிடுறாங்க. இது வல்லமையா ஒரு எவ்வளவு அளவிடுறாங்கன்ற மாதிரியான. ஃபர்ஸ்ட் நிமிடத்துக்கு 5 ரூபா, அவர் முதலாவது நிமிஷத்தை முடிச்சு 2வது நிமிஷம் கழிச்சாருண்டா 9 ரூபா போகும். 3 நிமிஷம் கழிச்சாருண்டா 9+3 12 போகும். 4 நிமிஷம் கழிச்சாருண்டா 12+4 அப்படி போயிட்டே இருக்கும். இங்க அங்கால வாரத்துக்கு எல்லாம் என்ன 2. உதாரணமா ஒரு ஆள் அவர் 5 நிமிஷம் கேள்வியை பாருமே. முதலாவது கேள்வி ஓர் 8 நிமிட அழைப்புக்கு தொகை எவ்வளவு. அப்ப முதலாவது கேள்வி, அதாவது 22வது கேள்வி, ஒரு 8 நிமிட அழைப்புக்கு எவ்வளவு தொகை. திருப்பிங்கள இந்த வீடியோ கட்டான திருப்பி ஜாயின் ஆகிக்கணுங்க. சரி, 8 நிமிட அழைப்புக்கு எவ்வளவு தொகைன்னு கேட்காங்க. இப்ப 8 நிமிடம் சொல்றது என்ன, அவர் ஒரு நிமிஷத்துல ஒன்று, அதாவது ஒரு நிமிஷம் இல்ல ஒன்று காய்ச்சிருப்பாரு. அப்போ ஒரு நிமிஷம், முதலாவது ஒரு நிமிஷத்துக்கு 5 ரூபா பிளஸ் 2வது நிமிஷம் அதுவும் ஒன்று தானே. 2ஆல பிறகு தேவை, அதாவது நம்ம இப்படி கூட்டிட்டே போவோம். முதலாவது நிமிஷத்துக்கு 5 ரூபா, 2வது நிமிஷத்துக்கு 4 ரூபா, 3வது நிமிஷத்துக்கு 3 ரூபா, 4வது நிமிஷத்திலிருந்து 2 ரூபா. அப்ப 4வது நிமிஷத்துக்கு 2 ரூபா, 5வது நிமிஷத்துக்கு 2 ரூபா, 6வது நிமிஷத்துக்கு 2 ரூபா, 7வது நிமிஷத்துக்கு 2 ரூபா, 8வது நிமிஷத்துக்கு 2 ரூபா. அப்ப இதுல இருந்து அங்கால வாரையெல்லாம் என்ன மிச்சம் 5, அதாவது முதல் 3 நிமிஷம். அப்ப இதை நாம எப்படி போடலாம், 5+4+3 பிளஸ், அதாவது 1 2 3 நிமிஷம், மிச்சம் 8 நிமிஷத்துல 5 நிமிஷம் இருக்கு. அங்கால வார எல்லா நிமிஷத்துக்கும் எவ்வளவு 2 ரூபா. அப்ப தனியா எழுத்துட்டு கேட்கட்டோ இல்லையா, அவர் 20 நிமிஷம் பேசிட்டாருண்டா மிச்சம் 3 கழிக்கிட்டோம்டா 17 தர 2ஆக இருக்கு. சரி, 5 4 9, 9 3 12, 12 அங்கால 10, அப்ப ரூபாய் 22. அப்ப 22ஆக இருக்கும் இதுக்குரிய விட. இது பெரிய ஒன்று இல்லை, சும்மா சாதாரணமான ஒரு கேள்வி. என்ன சரி, அப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. 23வது கேள்விய 23வது கேள்வி. 23வது கேள்வி இங்க விளங்கும் நினைக்கிறேன். 14. சரி, நான் மேலுக்கு எழுதுறேன். 23வது கேள்வி பாருங்க. 5 நிமிடங்கள் எனும் மொத்த கால நீட்சியுள்ள 5 நிமிடங்கள் என மொத்த இரு அழைப்புகளுக்காக ஒருவரிடம் அளவிடத்தக்க உயர்ந்த பட்சம், அதாவது 5 நிமிடம் என்று 2 அழைப்பு, 5 நிமிடத்துக்கு 2 அழைப்பு எடுக்காங்க. இதுல உச்சபட்ச தொகை எவ்வளவு கேட்காங்க. அப்ப 5 நிமிடம் செல்லக்கொள்ள ஒரு அழைப்பு 1 நிமிடமா இருக்கலாம். என்ன, முதலாவது அழைப்பு 1 நிமிடமா இருந்து 2வது அழைப்பு 4 நிமிடம் அடிக்கலாமா இல்லையா. அடுத்தது முதலாவது அழைப்பு 2 நிமிடமாக இருந்து அடுத்த அழைப்பு 3 நிமிடம் அடிக்கலாம் தானே. ஏன்னா மொத்தம் 5 நிமிடம் கூட்டுனா 5 நிமிடம் வரணும்டா
முதலாவது 1 நிமிஷம் பேசி 4 நிமிஷம் பேசிருக்கலாம், 2 நிமிஷம் பேசி 3 நிமிஷம் பேசிருக்கலாம். அடுத்தது இது 3 நிமிஷம். அப்ப 5 நிமிஷம் 2 அழைப்புண்டா 1 நிமிஷம் 4 நிமிஷம் ஒரு முறை, மொத்தம் 5 நிமிஷம். 2 3. அடுத்தது என்ன? 3 இங்கால 2. அதுல வேணுமா 2 அழைப்புல 1 2 3 சரியானே. திருப்பி 3 2 நீங்க மாத்தியிலே தானே. இதுல இருந்து தான் நமக்கு பெரிய சாத்தியக்கூறு. அப்ப 2க்கு எவ்வளவு போகுதுன்னு பாத்துட்டோம்டா காணும். முதலாவதுல எவ்வளவு போகுதுண்டா, இந்த முதலாவது 1 2 முதலாவதுக்கு எவ்வளவு போகுதுன்னு பார்ப்போம். 1 நிமிஷம். அப்ப 1 நிமிஷத்துக்கு 5 ரூபானே. அந்த 1 நிமிஷத்துக்கும் 1 நிமிஷம் கழிச்சிருப்பாருந்தா அவருக்கு 5 ரூபா போயிருக்கு. அடுத்த அந்த 4 நிமிஷம் கழிக்கிறதுக்கு நல்லா விளைவிக்க 4 நிமிஷம் தான் 2வது நிமிஷத்துல இருந்து கூட்டிடப்படா. ஏன்னா அது புது அழைப்பு. 2ஐயும் கட் பண்ணக்குள்ள கட் பண்ணி நாம திருப்பி அடுத்த அழைப்பு எடுத்தோம்னா அது நமக்கு 1 நிமிஷத்துல இருந்து தானே கவுண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் 1 நிமிஷத்துல இருந்து தானே கவுண்ட் ஆகும். அப்ப 5 அந்த இதுக்கு 5 முதலாவதுக்கு, 2வது நிமிஷத்துக்கு 4 ரூபா, 3வது நிமிஷத்துக்கு 3 ரூபா, 4வது நிமிஷத்துக்கு 2 ரூபா. மொத்தம் எவ்வளவு? 5 4 9, 9 3 12, 14 ரூபா போகும். ரூபா 14 ரூபா. அவன் 2ஐயும் சேர்த்தோம்டா 1 நிமிஷத்துக்கு 5 ரூபா. அடுத்த 4 நிமிஷம் கடிச்சிருப்பாங்க. அது அடுத்த 4 நிமிஷம்னாலும் 1 நிமிஷத்துல இருந்து தான் கவுண்ட் ஆகும். இங்க 4 3 2 2 கூட்டிடப்படா. ஏன் அது கட்டாகி எடுக்க கூட திருப்பி 5 நிமிஷம். அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கணுமா? சரி, அப்ப எவ்வளவு மொத்தம் எவ்வளவு? 14 + 5 ரூபா 22 ரூபா போகும். இந்த இதுல கதைச்சாங்கன்னா 22 ரூபா போகும். அடுத்தது முறை 2. இது முதலாவது. 2வது எப்படி ஆப்ஷன் இருக்கு? இந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம். இந்த 2 நிமிஷத்துக்கு எவ்வளவு போயிருக்கும்? 2 நிமிஷத்துக்கு 5 + 4 என்ன? முதலாவது 5 + 4 9 ரூபா. அடுத்தது 3 நிமிஷம் என்ன? 3 நிமிஷம். 3 நிமிஷத்துக்கு 5 + 4 முதலாவது நிமிஷம் 5 4, அடுத்தது 3. இதுக்கு எவ்வளவு போய் 5 4 9, 9 3 12, இதுக்கு ரூபா 21. இந்த முறை இப்படி, அதாவது 2 ஹோல் எடுத்திருக்காரு. 2 நிமிஷமாவும் 3 நிமிஷமாக கழிச்சா 21 ரூபா போயிருக்கும். 1 நிமிஷமா 4 நிமிஷமாக கழிச்சா அவருக்கு 22 ரூபா போயிருக்கும். கேள்வி மேக்சிமம் தானே கேள்வி. மேக்சிமம் கேள்வியின் அடிப்படையில உங்களுக்கு விட என்ன இருக்கும்டா? ரூபா 22. 5வது விடையா இருக்கு ரூபா 22. ஏன்டா இது மேக்சிமம். அதாவது 2 முறை இருக்கு. இது மினிமம் கேட்டா 21 ரூபா. அதாவது மினிமம் எந்த வகையில், அதாவது மிக குறைந்த வகையில் எதுல கழிக்கலாம்னா 21 ரூபா கழிக்கலாம். மிக கூடின வகைண்டா 1 நிமிஷம் 4 நிமிஷம் 22 ரூபா. அப்ப 22 ரூபா கழிக்கலாம். 5வது விட வரும். இதுக்கு 5வது விட. இதுக்கு எத்தனாவது விட? முதலாவதுக்கும் நமக்கு 22 வந்துருச்சு. இதுக்கு 3வது விட வரும் என்ன? சரி, இதுல கூட்டினதுல உள்ள அவையில 19 ரூபா வருமே. 14 5 19. அப்ப 21. அப்ப இதுக்கு 5வதுல 4வது விடையா 21 ரூபா தானே மேக்சிமம். ஏன் 14 5 19. அவை முதலாவது முறையில 19 ரூபா, 2வது முறையில 21 ரூபா. அப்ப 21 ரூபா என்ன கூட? 21 ரூபா விடுமா விட 4வது. இதுக்கு 22 ரூபா. இதுக்கு எத்தனாவது விட? 3வது விட. கூட்டல் நினைப்புல விட்டா கொஞ்சம் மைக்கோன் பண்ணி சொல்லிடுங்க. சில நேரம் நான் பார்க்காம அப்படியே கூட்டிட்டு மைண்ட். சரி, இதை அப்படியே மாதிரி எழுதிடு. நோட்ஸ் இல்ல, உங்களுக்கு எப்படி செய்முறையோ அந்த செய்முறை விளக்க மாதிரி எழுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எழுதிருப்பீங்க இன்னைக்கு. நீங்க அதையும் உங்களுக்கு இது முதலாவது ஆப்ஷன், இது 2வது ஆப்ஷன். 2 ஆப்ஷன் தான் இருக்கு. இது கொஞ்சம் 5 நிமிஷம் தராம 8 நிமிஷம் தந்திருந்தாங்கன்னா நமக்கு இந்த ஆப்ஷன் என்ன செய்யும்? கூடும். எல்லாத்தையும் செக் பண்ணி எடுக்கணும். செஞ்சாக்கள் அடுத்து 2017ஆம் ஆண்டு 37 38 வெளியே பாத்தீங்கன்னா சரி. 2017ஆம் ஆண்டு 37 38. சரி பிள்ளைகள், இந்த கிளாஸ்ல நான் ஒருத்தரையும் பர்சனலா கேர் பண்ணல. ஏன் நான் பர்சனலா பாக்கலண்டா உங்களுக்கு எக்ஸாம் நெருங்கிட்டு. இது உங்களோட ரெஸ்பான்சிபிள். நீங்க நல்லா படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா படிக்கணும். அதே போல சிலர் ரெக்கார்ட்ல படிக்கீங்க, சிலர் என்ன செய்றீங்க நம்மளோட கிளாஸ் ஆகிறதுக்காண்டி சிலர் ரெக்கார்ட்லயும் படிக்கிறார்கள்.
அதே மாதிரி சிலர் என்ன செய்றீங்கன்னா நிறைய படிங்க. அதுக்காண்டி தான் வெள்ளிக்கிழமையா மாத்தும். மேக்சிமம் எல்லாரும் கிளாஸ்ல வரணும்ன்றதுக்காண்டி தான் நான் வெள்ளிக்கிழமையா மாத்தினேன். சில நேரம் ரெக்கார்ட் பிரச்சனை ஆகும். ரெக்கார்ட் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். நான் ரெக்கார்டையும் பார்த்தேன். இந்த ரெக்கார்டுகள் என்ன சில நேரம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுது. அப்படி ஆகக்குள்ளையெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ரெக்கார்டையும் படிக்கிறது. அந்த அடிப்படையில நான் கிளாஸே எடுத்துக்கிட்டேன். கிளாஸ் மேக்சிமம் டைம் இந்த வெள்ளிக்கிழமை இந்த டைம் சொல்றது எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீயான டைம். எல்லாத்தையும் கேட்டு தான் எடுத்த டைம். 7 அளவுக்கு கிளாஸ்ல பாத்தீங்க. ஆனா கிளாஸ்ல இருக்கக்குள்ளே உங்களுக்கு கவரேஜ் பிரச்சனை வரும். அப்படியானாக்கள் திருப்பி போய் ரெக்கார்ட பார்த்து எப்படியோ படிச்சிருக்கீங்க. என்ன உங்களுக்கு தெரியும் ஜென்ரல் நாலேஜ் இல்லாம நீங்க அங்க யூனிவர்சிட்டி போயலாம். நீங்க ஐலண்ட் ஃபர்ஸ்ட் வந்தா கூட சரி. அப்ப அடுத்தது 2017 38வது கேள்வி. 2017 2017 38வது கேள்வி. இந்த கேள்விகள் எல்லாம் பிள்ளைய நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம சும்மா யோசிச்சு தர்க்கமா இருக்கிற கேள்விகள். அதாவது யோசிச்சுட்டு இருக்கக்குள்ளே ஒரு வகை உண்டு நமக்கு. அப்ப அதை போட்டு போட்டு நீங்க கணக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட வந்து அபாரான கேள்விகள் தான் இது. அந்த கேள்வியை பாருங்க. சோமா ஒரு தேக்கரண்டி சீனியுடன் தனது காலை தேநீரை பருகிறார். அதாவது சோமான்னு சொல்றா ஒரு தேக்கரண்டி சீனியோட காலை தேநீரை பருகிறார். காலை தேநீர் அதாவது மார்னிங் டீ என்ன செய்யறாங்க? அவ ஒரு தேக்கரண்டியோட என்ன பருகினார். அவள் மதிய போசனைக்கு முன்பாக 100 மில்லிமீட்டரில் 10 கிராம் எனும் சீனி உள்ளடக்கப்பட்ட அவ மதிய அதாவது லஞ்சுக்கு முன்னுக்கு மதிய போசன லஞ்சுக்கு முன்னுக்கு 100 மில்லி லிட்டர்ல 10 கிராம் எனும் சீனி உள்ளடக்கப்பட்டுள்ள 75 மில்லிமீட்டர், அதாவது 100 மில்லிமீட்டர் குடிச்சா 10 கிராம் சீனி அதுக்குள்ள இருக்கு. ஆனா அவ குடிக்க 75 மில்லி லிட்டரை குடிக்க. சரி, அவ்வளவுதான். 75 மில்லி லிட்டர் இஞ்சி சோடாவை பருகினார். தினமும் சேர்க்கும் சீனியின் அளவை 20 கிராமிற்கு மட்டுப்படுத்துமாறு அவருடைய மருத்துவர் அவளிடம் அறிவுறுத்தினார். ஆகவே அவட சீனி அவ எவ்வளவு குடிக்கலாம்டா 20 கிராம் தான் குடிக்கலாம். அவட மேக்சிமம் 20 கிராம் தான் குடிக்கலாம். 20 கிராம் தான் அவன் மேக்சிமம் குடிக்கலாம். மட்டுப்படுத்துமாறு அவருடைய மருத்துவர் அவரிடம் அறிவுறுத்தி உள்ளார். இப்போது சோமா பின்னேரம் இப்ப அவ இதுக்கு பிறகு ஈவினிங்க்கு ஒரு டீ ஒன்று குடிக்க போறா. பின்னேரம் தேநீர் வேளையில் பருகுவதற்கு ஒரு பொருளை நாடுகிறார். அது என்னன்னு சரியா? ஒரு பொருளை நாடுகிறார். பின்னரும் குடிக்க. சரி, இப்ப கேள்வி சோமா தேநீரை பருக விரும்பினார். இப்ப பகல் முதலாவது கேள்வி. அதுல 37வது கேள்வி 37வது கேள்வி. சோமா தேநீரை பருக விரும்பினார். திருப்பியும் தேநீருக்கு போறா. இப்ப தேநீரை பருக விரும்பினார். அவர் அதனுடன் எத்தனை தேக்கரண்டி சேர்க்கணும்? எத்தனை தேக்கரண்டி சேர்க்கணும்னு சொல்றாங்க. ஒரு தேக்கரண்டி 5 கிராம் சீனி. 5 கிராம் சீனி. ஒரு தேக்கரண்டில 5 கிராம் சீனி இருக்கு. அப்ப இதை கொஞ்சம் இது சும்மா வாசிச்சா அங்கெல்லாம் விட வர கேள்விகள் தான். வாசிச்சா உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? விட வந்துடும். அப்ப பாருங்க, அவ ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு தேக்கரண்டி மார்னிங் இது செய்யறான். அப்ப ஒரு தேக்கரண்டி 5 கிராம் ஆகலா. ஆகவே காலையில அவ 5 கிராம் சீனி எடுத்துட்டான். காலையில 5 கிராம் சீனி எடுத்துட்டான். ரெண்டாவது அவள் லஞ்சுக்கு 75 மில்லி லிட்டர் சோடா குடிச்சா. அந்த 100 மில்லியில 10 கிராம் இருக்கு. அப்ப 75 மில்லியில 7+5 கிராம் எப்படி பார்ப்போம்? 100 மில்லி லிட்டர்ல இது விகிதமா பார்ப்போம், இல்லாட்டி சாதாரணமா விட 100 மில்லி லிட்டர்ல 10 கிராம் என்றால் தர 75 மில்லி லிட்டர்ல அவ இந்த சைபர் மட்டும் 75 10ஆல செஞ்சா 7.5 கிராம். அப்ப 7.5 கிராம் அவள் லஞ்சு கிடைச்சிட்டான். அவ இது உங்களுக்கு விகிதம் பார்க்க தெரியும் தானே? இல்லாட்டி நீங்க சும்மா யோசிக்கலாம். 100 மில்லி லிட்டர்ல 10 கிராம் தான்.
முக்கால் என்ன 75 மில்லி லிட்டர்ல என்ன 7.5 கிராம். அந்த விகிதத்துக்கு ஏற்ற மைய தந்திருக்காங்க. 10 ஒரு சைபர் உரை அப்ப 75ல திருப்பி 10ஆல பிரிச்சீங்கன்னா 7.5 பாக்கலாம். ஆனா இந்த விகிதம் பார்க்கறது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கேன். இந்த விகித அடிப்படையில உங்களுக்கு கேள்விகள் வரும். விகித அடிப்படையில பாத்தீங்கன்னா எப்படி பார்ப்போம்? 100க்கு 10ண்டா 75 சும்மா 100 கிராம் 100 மில்லி லிட்டருக்கு 10 கிராம்டா 75 மில்லி லிட்டர் எவ்வளவு? சரி. ஆகவே ரெண்டு கணியம் ஒரே அலகுல வந்திருக்கும். ஒரே அலகுல வந்த கணியங்கள் மேலும் கீழுமாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதை சமன்பாடு போடக்குள்ள இலகுவாக இருக்கும். இதுவும் இன்னும் கொஞ்சம் தெளிவா படிக்கணும்னா நம்ம வீதம் படிக்க போல இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா படிப்போம். சரி. ஆனா 7.5 கிராம் டிரெக்டாவே எல்லாருக்கும் விளங்கியிருக்கும். அவை இப்ப காலையிலையும் லஞ்சும் சேர்த்து 5 + 7.5 அதாவது 12.5 கிராம் எடுத்துட்டான். அவ இன்னும் எடுக்கணும் 20 கிராம் தானே. 20 கிராம்டா அவ 7.5 கிராம் எடுக்கலாம். ஏன் இன்னும் எவ்வளவு எடுக்கலாம்? 20ல இருந்து 12.5 கழிச்சா 7.5 கிராம் எடுக்கலாம். ஏன் மிகுதி அவ்வளவு தானே, அதானே மேக்சிமம் அவ்வளவு. ஆகவே அவ 7.5 கிராம்டா ஒரு தேக்கரண்டி எவ்வளவு? 5 கிராம். ஆகவே அவ ஒரு தேக்கரண்டியும் அங்க 2.5 1.5. ஆகவே 1.5 தேக்கரண்டி வரையும் அவ எடுக்கலாம். 1.5 தேக்கரண்டி வரையும் அவ எடுக்கலாம். ஆனா விடைய பாத்தீங்கன்னா 1.5 தேக்கரண்டி இல்ல, ஒரு தேக்கரண்டியா இருக்கு. அப்படிதானே? விடையில ஒன்று மட்டும்தான் இருக்கு, அறையில இல்ல. ஆகவே அவ என்னத்தை எடுக்கலாம்? முதலாவது ஆன்சர், அதாவது ஒரு தேக்கரண்டி எடுத்தா அவ சேஃப். அவ அதோட குறைய எடுக்கலாம், கூடிடப்படா. ஆகவே ஒன்று எடுத்தா அவ சேஃப். 2 தேக்கரண்டி எடுத்தா என்ன செஞ்சிடும்? 10 கிராமா போய்த்திரும். ஆனா அவ 7.5 கிராம் தான் மினிமமா எடுக்கலாம். என்ன அதை தாண்டி எடுக்கலாம், மேக்சிமமா எடுக்கலாம். அவை அதை தாண்டி எடுக்கலாம். அவை தாண்டி எடுக்காட்டி ஒரு தேக்கரண்டி. சாதாரணமான ஒரு கேள்வி. சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. அதுல 38வது கேள்வி. தேநீருக்கு பதிலாக சோமா 100 மில்லி லிட்டரில் 15 கிராம் எனும் சீனி உள்ளடக்கம் உள்ள லெமனேட்டை பருக விரும்பினால் அவள் எவ்வளவு லெமனேட்டை இது செய்யலாம்னு கேட்கான். அதாவது அவ இப்ப இதை எடுக்கல, அவருக்கு 7.5 கிராம் இருக்கு, இது ரெண்டும் பிக்ஸ்ட். அவ 7.5 கிராம் அவ என்ன செய்யலாம்? எடுக்கலாம். இப்ப சொல்றாங்க 100 மில்லில 15 கிராம் என்ற அடிப்படையில இது செஞ்சா எத்தனை மில்லிய விடுங்க, என்ன எத்தனை மில்லியாவ என்ன செய்யலாம்? குடிக்கலாம்னு கேட்காங்க. அப்ப 15 கிராம்ல 100 மில்லிண்டா நமக்கு 7.5 கிராமுக்கு தானே. அது இலகுவானது 100 மில்லி, அதாவது 15 கிராம்ல எனக்கு 100 மில்லி இருக்கு. ஆகவே 7.5 கிராமுக்கு எவ்வளவுன்னு பார்த்தா சரியானே. அவ இது 7.5 ஒரு முறை 2 முறை, அவை 100 2ஆ பிரிச்சா 50 மில்லி. அவை 50 மில்லி சோடா இல்லாட்டி அதோட குறைய அவ என்ன செய்யலாம்? குடிக்கலாம். அவை 50 மில்லியா நல்ல குறைய இருக்கு. முதலாவதான். அவை இந்த விகிதம் போட தெரிஞ்சீங்கன்னா கொஞ்சம் இலகுவாக இருக்கும். இல்லாட்டி பிரச்சனை இல்லை. என்ன 100 மில்லி லிட்டர் 15 கிராம்டா அவ மேக்சிமம் 7.5 கிராம் தானே குடிக்கலாம். அப்ப 15ல அரைவாசி தானே 7.5 கிராம். அப்ப 7.5 15ல அரைவாசின்னா 100 அரைவாசி எத்தனை? 50 தானே. அப்பாலும் இது டிரெக்டாவும் பார்க்கலாம். ஆனா இந்த விகிதம் போட தெரிஞ்சீங்கன்னா மற்ற கிராம்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இலகுவாக இருக்கு. அவை சாதாரணமான ஒரு கேள்வி, விளங்கிக்கிற விதத்துல இருக்கு. சரி, அப்ப இது அப்படியே எழுதிங்க பிள்ளைகள். அடுத்த உங்களுக்கு விளங்கின விதத்துல எழுதிக்கீங்க. இதுக்கெல்லாம் இப்படித்தான் எழுதணும்னு தியரி இல்லை. எப்படி உங்களுக்கு விளங்கிச்சோ அது மாதிரி எழுதிக்கீங்க. எழுதின நாட்கள் 2018ஆம் ஆண்டு 17வது கேள்வியை பார்த்தீங்களா? எழுதிட்டு போக சில ஏதாவது மெட்ஸ்ல பேர்கள் விட்டா சும்மா சொல்லிக்கிங்க. மேக்சிமம் விட மாட்டேன் நான். சம்டைம் என் கழிக்க கொலை பெருக்க கொலை எதுவும் பிள்ளைகள் விட்டுருவேன். சரியான இடத்துல சொல்லிக் கொள்ளுங்க. அடிமரங்களை புள்ளா பிள்ளைக்கும் திருப்பி இன்னொரு தர நாம செய்ய வேண்டியது. சரி, அப்ப நான் இதை அழிக்கேன்.
அப்ப அடுத்த கேள்வி 2018ஆம் ஆண்டு 17வது கேள்வி. 2018ஆம் ஆண்டு 17வது கேள்வி. XY எனும் எவையேனும் இரு நிறையன்களுக்காக செய்கை பிளஸ் ஆனது. அதாவது இங்க இருக்கிற இந்த பிளஸ்ன்றத ஒரு வேற ஏதோ ஒரு செய்கைன்னு சொல்றான். அதாவது நம்மளோட கூற்று இந்த எக்ஸ் இந்த செய்கையானது என்னத்துக்கு சமனா இருக்குமா? எக்ஸ்ல இருந்து பைய கூட்டி -1 அதுக்கேற்ற மாதிரி இதை தயாரிச்சிருக்கான். என்ன இலக்கம் வருதோ அதை நாம இப்படி போட்டு பார்த்தோம்னா தான் விட. அப்ப கேள்வி என்னண்டா என்ன வரையறுக்கப்படுகிறது? அவை கேள்வி இதுக்குரிய ஆன்சரை காணுங்க. -1 பிளஸ் பிராக்கெட்டுக்குள்ள 1 பிளஸ் இது பிளஸ் இல்ல தெரியுதானே? இதான் இந்த நான் பிளஸ் சொல்றேன். சரி 2 இதுக்குரிய ஆன்சர் என்னன்றதான் கேள்வி. சரி ஆகவே இது இலகுவாக லேசாக இது செய்யணும். எப்பயும் நமக்கு தெரியும் பொட்மஸ்ன்னு ஒன்று இருக்கு. நீ ஓயில படிச்சிருப்பீங்க. பொட்மஸ்ன்னு சொல்லக்குள்ள எப்பயும் பிராக்கெட்டுக்குள்ள வரதான் முதலாவது செய்யும். பிராக்கெட்டை தாண்டினா தான் பிராக்கெட்ல நீங்க செஞ்சுட்டு அதுக்கு பிறகு தாண்டி மத்ததை செஞ்சீங்க என்ன சரி. ஆகவே நான் இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற விடையை எடுக்க பார்க்க. அப்ப பிராக்கெட்டை நான் உடைச்சி தனியே எடுக்கேன். அதாவது 1 அவங்களோட குறியீடு 2. சரி இப்ப பாருங்க எக்ஸ் இருக்கிற இடத்து என்ன இருக்கு? 1 இருக்கு. y இருக்கிற இடத்து என்ன இருக்கு? 2 இருக்கு. அவை அங்கால பார்த்தா எக்ஸ் இருக்கிற இடத்த 1 பிளஸ் y இருக்கிற இடத்த 2 -1. ஆகவே 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3. 3ல இருந்து 1 கழிச்சா 2. 1 பேஜிலும் ஆகவே 2. இப்ப எப்படி வருது எனக்கு? இப்ப நீங்க இதுல பிரதிக்கிட்டீங்கன்னா -1 அந்த குறியீடு நான் இவ்வளவுதையும் இவ்வளவுதானே இவ்வளவு. அவை அது எங்க இருந்து 2 வந்து திருப்பி இதேதான் அதே செய்யுங்க. இங்க -1 இங்க இதுக்குரியது இங்க வந்துட்டு இப்ப எக்ஸ் இருக்கிற இடத்த -1 இருக்கு. y இருக்கிற இடத்த 2 இருக்கு. எக்ஸ் இருக்கிற இடத்த -1 இருக்கு. y இருக்கிற இடத்த 2 இருக்கு. அப்ப எக்ஸுக்கு -1 பிளஸ் y இருக்கிற இடத்த 2 அங்கால -1 -2 2 0. அது மொத்த ஆக கடைசி விட என்ன? 0. இலகுவான விட. ஆனா அது சரியா பிரதிட்டீங்கன்னா சரியா விட எத்தனை? 3வது விட. 3வது விட வரும். இலகுவாச்சி எல்லாம் ஒன்றும் இல்லை. அங்க இருக்கிறது பிரதி ஆனா தனியா கலட்டி செஞ்சீங்கன்னா தானே சரி. அதாவது பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத எடுத்து அதை நீங்க அந்த இடத்துல வச்சும் செய்யலாம். ஆனா உங்களுக்கு குழப்பம் சில நேரம் அந்த உள்ளுக்கு போடக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவை நீங்க அதை அப்படி எடுத்தீங்கன்னா அந்த எக்ஸுக்கு வைக்கும் பிரதிட்டீங்கன்னா சரி. இது என்னன்னு நமக்கு தெரியாது. இது ஏதோ ஒரு முறைக்கு அவங்க யூஸ் பண்றாங்க. ஏதோ ஒரு ரகசிய குறியீடுன்னு வச்சுக்கோமே. இப்படி ஒன்றா ரகசிய குறியீடு அதுக்குரிய மெதட்டு தான் தந்திருக்காங்க. எக்ஸையும் வையையும் கூட்டி ஒன்றா பிரிக்கணும். அப்ப எக்ஸ் இருக்கிற இடத்த 1 இருக்கு, y இருக்கிற இடத்த 2 இருக்குன்னு எடுத்து இதை செய்வோம். செஞ்சுட்டு வர இந்த விடையை போட்டு -1 பிளஸ் 2 திருப்பி அதே மெதட் எக்ஸ் இருக்கிற இடத்த -1 y இருக்கிற இடத்த 2 திருப்பி இப்படி செய்வோம். இப்படி எத்தனை வந்தாலும் நான் அப்புறம் அதை எடுப்போம். அது செய்த ஆக்கள் 2019ஆம் ஆண்டு 12வது அதாவது டியூட்ல 8வது கேள்வியை பாருங்க. இது செய்த ஆக்கள் டியூட்ல 8வது கேள்வி 2019ஆம் ஆண்டு 12வது கேள்வி. அதே எக்ஸ் y எனும் எவையேனும் இரு எண்கள் மீது கணித செய்கை. அதாவது எக்ஸ் ஏதோ பிளஸ் y எப்படி சொல்றாங்கன்னா இங்க கொஞ்சம் எக்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் y மைனஸ் y என்று சொல்றாங்க. கொஞ்சம் கூட்டி இருக்காங்க. வேற ஒன்று கேள்வி 1 இந்த குறியீடு 2 -2 அந்த குறியீடு. ஆகவே 2 பிராக்கெட்டுக்குள்ள சாராங்க. இதை நாம தனியே செய்வோம், இதை நாம தனியே செய்வோம். 2ஐயும் கழிச்சு விட்டோம்டா சரி. அவை 1 நாம இங்க எப்படி செய்வோம்? 1 2 இப்ப எக்ஸ் இருக்கிற இடத்த இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு. y இருக்கிற இடத்த 2 இருக்கு. அப்ப எக்ஸுக்கு 1 போட்டோம்டா 1 பிளஸ் y இருக்கிற இடத்த 2 மைனஸ் y 2. அதை விட என்ன? 1 பிளஸ் 2 3. எப்பயும் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறதா முதலாவது செய்யணும். 1 பிளஸ் 2 3 3 ஒன்றால பிறகுனா 3 தானே. 3 சை 2 1. ஆகவே அது 1. அடுத்தது அவை இது 1 வந்துட்டு சைய இப்ப 2 1
அதே இது எக்ஸ் இருக்கிற இடத்த இப்ப 2 இருக்கு, y இருக்கிற இடத்த 1 இருக்கு. அப்ப எக்ஸ் இருக்கிற இடத்த 2, 2, எக்ஸ் இருக்கிற இடத்த 2, y இருக்கிற இடத்த 1, மைனஸ் y இருக்கிற இடத்த 1. அப்ப 2 3 3, 2 6, 6 இருந்து 1 கழிச்சு 5. ஆகவே இங்க 5. ഇവിടെ തന്നെ 1ல இருந்து 5 கழிச்சா -4. அது எத்தனாவது விட? முதலாவது விட. இந்த ரெண்டு கேள்வியும் ஒரு வகையான கேள்வி. ஜஸ்ட் பிரதிகிறது, வேற ஒன்றும் இல்லை. எக்ஸ் இருக்கிற இடத்த என்ன, y இருக்கிற இடத்த என்ன. எப்பயும் மறந்துடப்படா, பிரக்கெட் வந்தா பிரக்கெட்டை செஞ்சு போட்டு தான் அடுத்தது செய்யணும். உங்களுக்கு இந்த பொட்மஸ்ன்றது எப்பயும் பாடம் இருக்குமே. பொட்மஸ் என்றது நீங்க ஓஎல்ல படிச்சிருப்பீங்க, ஓஎல்ல நீங்க 8ஆம் ஆண்டே ஆரம்பிச்சிருப்பீங்க. எந்த அடிப்படையில செய்யணும் என்பது. அவை அதுல நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்க போறது பி பிரக்கெட். அடுத்தது இன்னின்று வந்தா இன்ன செய்யணும். அடுத்தது பிரித்தல், அடுத்தது பெருக்கல், அடுத்தது கூட்டல், அடுத்தது கழித்தல். இந்த முறையெல்லாம் நீங்க என்ன செய்யணும், ஒரு சமன்பாடை தீர்க்கணும். அவன் எப்பயும் இந்த பி வந்தா, அதாவது பிரக்கெட் வந்தா பிரக்கெட்டை செஞ்சு போட்டுதான், பிரக்கெட்டுக்குள்ள இருக்கிறத செஞ்சு போட்டுதான் அங்கால வரணும். அதுக்கு பிறகு இந்த கூட்டல் கழித்தலுக்கு முதல் பெருக்கல் பிரித்தலை செஞ்சிடணும். உதாரணமா உங்களுக்கு தெரியும், 5 சர 4 சய 1 வந்தா இங்க நீங்க முதலாவது செய்ய வேண்டியது பொட்மஸ் ஆர்டர்ல என்னத்தை செய்யணும், 5 20 4ஆல பெருக்கி போட்டு தான் 1 கழிக்கணும். 4ல இருந்து 1 கழிச்சு போட்டு 5 பெருக்கிறாள். எப்பயும் அதே ஓர்டர்லாம் செய்யணும். அப்பதான் உங்களுக்கு சரியாக விட வரும். அது உங்களுக்கு வளமையான மெப்சனே. சரி, அப்ப இது ரெண்டையும் வெளியே எழுதிட்டு நாம் அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி 2018ஆம் ஆண்டு 18வது கேள்வி. 2018ஆம் ஆண்டு 18வது கேள்வி. ரெண்டாயிரத்தி 18ஆம் ஆண்டு 18வது கேள்வியை பாத்தீங்கன்னா பின்ன கேள்வி. பாருங்க, ஓஎல்ல படிச்ச பின்ன கேள்விதான். ஒரு குறித்ததா 2018ஆம் ஆண்டு 18வது 2018ஆம் ஆண்டு 18வது கேள்வி. ஒரு குறித்த வாரத்தில் திங்கட்கிழமை தொடக்கம் வெள்ளிக்கிழமை வரையுள்ள 5 நாட்களில் அருண்பொருட்காட்சியகத்தை பார்ப்பதற்கு 900 நபர்கள் வந்திருக்காங்க. அதாவது திங்கள்ல இருந்து வெள்ளி வரையும் ஒரு அருங்காட்சியகத்தை பார்க்கறதுக்கு 900 பேர் வந்திருக்காங்க. அருங்காட்சியகத்தை பார்ப்பதற்கு 900 பேர் வந்துள்ளார்கள். அவர்களில் 3ல் ஒரு பங்கினர் திங்கட்கிழமையும். திங்கட்கிழமை வந்தாக்கள் அவர்களில் 900ல் இல்லைன்னு சொல்றது பெருக்கல். இல்லைன்னு சொல்றது எப்பயுமே என்ன, பெருக்கல். அவர்களில் பின்னங்கள்ல இங்க இல் அல்லது இன்னுன்னு பாத்தீங்கன்னா அவர்களில் இந்த அவர்கள் யார், 900. அவர்களில் பெருக்களை போட்டீங்கன்னா சரி, அங்கே வரணும் யோசிக்கிறத வரும். அவர்களில் 3ல் ஒரு பங்கினர் திங்கட்கிழமை வந்திருக்கா. அப்ப 3ல் 1 என்னாச்சுன்னு 300 300 பேர். சரி, அடுத்தது திங்கட்கிழமையிலும் 12ல் 5 பங்கினர் டியூஸ்டே, அதாவது செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அவர்களில் மிகுதியில் இல்ல, மிகுதியில் அஞ்சு 300. ஆனா அவர்கள் சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க அவர்களில் தான் 2க்கும். அப்ப அவர்களில் என்று வந்தா அதே 900ல தான் 12ல் 5 பங்கினர் செவ்வாய்க்கிழமை வந்திருக்காங்க. 12ல் 5 சொல்லக்கூட நீங்க சுருக்குனீங்க, 900 12ஆல சுருக்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு 3ஆல சுருக்கும். 3ஆல சுருக்குனா 4 முறை, 3ஆல சுருக்குனீங்கன்னா 300 முறை. திருப்பி வந்தா நீங்க மொத்தமா 4ஆல சுருக்கலாம். நான் திருப்பி 2ஆல சுருக்குறேன். நேசுக்காண்டி 2ஆல சுருக்குனா 2 முறை, 2ஆல சுருக்குனா 150 முறை. திருப்பி 2ஆல சுருக்குனா 1 முறை, 2ஆல சுருக்குனா 75 முறை. அப்ப 75 தர 5, 75 தர 5, 75 தர 5, 75 5ஆல சுருக்குனா 5 25, 7 5 எத்தனை வரும், 5 25, 75 5ஆல சுருக்குங்க, 5 25 2 மிச்சம், 7 35 3 325.
ஆகவே திங்களும் செவ்வாயும் வந்தாக்கள் திங்கள் 300 பேரு, செவ்வாய்க்கிழமை 375 பேர். அவ திங்களும் செவ்வாயும் மொத்தமா வந்தாக்கள் 675 பேர். மொத்தம் 900 பேர் வந்திருக்காங்க. 900 பேர்ல திங்களும் செவ்வாயும் 675 பேர் வந்துட்டான். அவன் மிச்ச நாட்கள்ல வந்தாக்கள் எத்தனை பேரு? 900ல இருந்து 675 கழிச்சா சரியானே. அவ 900ல இருந்து 675 கழிச்சீங்கண்டா 225. மிகுதி நாட்கள்ல வந்தவர்கள் எத்தனை பேர்? மற்றைய 3 நாட்கள் வந்த பேர் எத்தனை பேர்? 225. மூன்றாவது விட இது ஒரு சின்ன கேள்வி. ஆனா இங்க விளங்கிக்க வேண்டியது இந்த பின்னங்கள் செய்யக்குள்ள நீங்க ஓ லெவல்ல செஞ்சிருப்பீங்க. இந்த பின்னக்களில இன்னின்று வந்தா பெருக்கல். அப்ப எப்பயும் இன்னின்று வந்தா பெருக்கல். இங்க மிகுதி இன்னின்று வந்தா தான் இங்க 300 போட்டிருக்கேன். இங்க மிகுதி இன்னின்று வரல. ரெண்டு அதே 900 அவை பெருக்குவீங்க. இங்க நான் பிரிக்க கூட நீங்க 12 சுருக்கி 900 டிரெக்டாக நீங்க என்ன செய்யலாம்? 12 பிரிச்சும் நீங்க சுருக்கி போடலாம். நான் என்ன ரெண்டு ரெண்டா சுருக்கி காட்டினேன். என்ன உங்களுக்கு இலகுவாக விளங்கும் அடிப்படையில் அந்த பிரிச்சு எல்லாம் அது உங்களை பொறுத்து. என்ன பிரித்தெல்லாம் பேசிக் மெட்ஸ் தானே. அப்ப 75 அஞ்சாவது பிரிக்கீங்கன்னா 375. அது இரண்டையும் கூட்டினா 675 விட 225. வெளியேறுங்க அவசரமா. அடுத்த வினாக்கு போவோம். அடுத்த வினா 2018ஆம் ஆண்டு 25வது வினா. அது விளங்கலையா? கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணுங்க. விளையாடி கேளுங்க, இல்லாட்டி மைக் ஆஃப் பண்ணுங்க. ஆக அடுத்து 2018ஆம் ஆண்டு 25வது கேள்வி. இந்த கேள்வி நான் உங்களுக்கு கொஞ்சம் இலகுவா இருக்கும் நினைக்கிறேன். வேக நேரத்துல அளவுக்கு இந்த கேள்வி எல்லாம் இல்லை. இது சும்மா சாதாரணமான கேள்வி. ஆனாலும் இப்ப வார ஜிகே பேப்பர் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கஷ்டமா தான் வரும். கஷ்டம்டா கொஞ்சம் செய்து எடுக்கதான் வரும். நீங்க இலகுவாக நம்பர் போட்டு போற அளவுக்கு வராது. அதை கொஞ்சம் முயற்சி செய்து படிச்சு கொள்ளுங்க. திருப்பியும் இந்த வீடியோ கட் ஆகினால் திருப்பி ஜாயின் ஆகுங்க, சரியா? கட் ஆகிறதுக்கு முதல் இந்த 2 வேலையும் செஞ்சுட்டோம்னா அடுத்த செஷனுக்கு போயிட்டு. சரி பார்ப்போம். 2018ஆம் ஆண்டு 25வது கேள்வி. 2018ஆம் ஆண்டு 25வது கேள்வி. ஒரு பொருளின் உற்பத்தி செலவு முதல் 1000 பொருட்களுக்கு ஒரு பொருளுக்கு 150 ரூபாய். அதாவது ஒரு பொருளோட உற்பத்தி செலவா அதுல முதல் 1000 பொருட்களுக்கு ஒவ்வொரு பொருட்களுக்கு 150 ரூபாய். அதன் பின் ஒவ்வொரு பொருளுக்குமான செலவு 50 ரூபாய். அதுக்கு பின்னுக்கு வர ஒவ்வொரு பொருட்கள், அதாவது 1001 வர ஒவ்வொரு பொருட்களுக்கும் ரூபாய் 50 ரூபாய். இப்ப 5000 பொருட்கள் உற்பத்தி செலவு என்னன்னு கேட்கா. 5000 பொருட்களை நாம் எப்படி பிரிக்கலாம்? 1000 ஆகும், முதல் 1000 பொருளாகவும் அதே மாதிரி பிளஸ் அடுத்த 4000 பொருட்களாகவும் பிரிக்கலாம். ஏன்னா அடுத்த வாரம் ஒவ்வொன்றுக்கு 50 ரூபாய் தானே. முதல் 1000 பொருட்களுக்கு ஒவ்வொரு பொருட்களுக்கு 150 ரூபாய் வீதம், மொத்தம் தர 150. ஏன் மொத்தம் 1000 பொருட்கள், 1000 பொருட்களுக்கு 150 ரூபாய் முதல் 1000. அங்கால வார மிச்சம் 5000த்துல 4000 தானே மிச்சம். அங்கால வார ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு? 50 ரூபாய். ஆக இவ்வாறு ரெண்டா பிரிக்கலாம் தானே, சாதாரணமானது. ஆக 150,000 எப்பருக்கு நீங்கன்னா 150,000 பிளஸ் 4×20 ஆக 200,000. 2 லட்சம் என்ன? 4×20 200,000. 1 2 3 4 0 20 4 0. இப்போ ரெண்டையும் கூட்டினீங்கடா 350. 1.5 லட்சம் 2 லட்சம் 3.5 லட்சம் 350,000. ஆகவே மொத்த உற்பத்தி செலவு 3.5 லட்சம். விடத்தினாவது 2வது விட. அவை சாதாரணமான இலகுவான ஒரு கேள்வி. நீங்க இங்க எதை மட்டும் இல்லைங்க, சரி முதல் 1000க்கு 150 ரூபா, அங்க 4000க்கு 50 ரூபா. ரெண்டையும் கூட்டினா மொத்த உற்பத்தி செலவு. இதை பார்த்துட்டு அடுத்தது 2019. இதை கொஞ்சம் அவசரமா வெளியே இருங்க. 2019ஆம் ஆண்டு கடைசி கேள்வி, டியூப்ல கடைசி.
சரி பிள்ளைகள், இந்த வீடியோ கட் ஆனா ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து 3 மணி தியாலமே ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு ஜாயின் ஆகுங்க. வீடியோ கட் ஆகணும். கட் ஆகிறதுக்கு முதல் 9வது கேள்வியை பார்த்தோம்னா இந்த டியூட்டை முடிச்சிடலாம். கட் ஆகினா 10 நிமிஷம் இதை இருங்க, பிரேக் எடுத்துட்டு திருப்பி ஜாயின் ஆகும். 10 to 15 நிமிஷம் எடுங்க. கட் ஆறதுல இருந்து ஒரு 15 நிமிஷம் பிரேக் எடுங்க. சரி, அப்ப நம்ம அடுத்த 9வது கேள்விக்கு போவோம். 2019-26 கேள்வி. 2019 27வது கேள்வி. அதாவது 2000 கொஞ்சம் விளங்கி கொள்ள வேண்டிய கேள்வி. 2019 27வது கேள்வி. அவதானிப்பு, அதாவது இங்க 2 சந்திரிக்காங்க. ஒன்று அவதானிப்பு, முடிவு ஒன்று 2 சந்திரிக்காங்க. இப்ப அவதானிப்பு எக்ஸ் பெரிது ஒன்றாம், முடிவு முடிவு y சமன் எக்ஸ் பெரிது ஒன்று y சமன் 2 முடிவு. மேற்படி அவதானிப்பு முடிவுச்சோடி உண்மையானது என தரப்பட்டுள்ளதாயின் அப்போது பின்வரும் எந்த அவதானிப்பு முடிவுச்சோடி உண்மை கட்டாயம் உண்மையாக இருக்கணும்? இதான் கேள்வி. இப்ப இந்த அவதானிப்பை நீங்க நல்லா விளங்கிட்டீங்கடா, இங்க மறுதலை தர்க்கம், அதாவது இதுல ஒன்று தர்க்கம் என்ன, எக்ஸ் பெரிது ஒன்றா இருந்தா y எப்பையும் 2ஆகத்தான் இருக்கும். நம்ம ஒரு கிராஃப் இருவோமே, எக்ஸ் y வரக்குள்ள நம்ம இந்த கிராஃப்ல பார்த்தோம்னா கொஞ்சம் இலகு ஆகுறோம். கிராஃப்ல பார்த்தோம்னா இது y, இது எக்ஸ். அதாவது எக்ஸ் செல்றது ஒன்றோட பெருசாக போல y செல்றது 2ஆகத்தான் இருக்கும். இது இங்கால வந்தா y எப்பயும் 2 தான், முடிவுலி வரை எப்பயும் 2, அங்கால போறது 2 தான். இதான் இவங்க சந்திரிக்கிறது. எக்ஸ் ஒன்றோட சின்னனான, அதாவது முரண். இதுல முரண் என்ன, இதுல அடுத்தது என்ன, இந்த எக்ஸ் என்பது ஒன்றை விட சமன் என்ற சமன் இங்க செல்லல, இங்க சமன் இல்லை, அதாவது சமன் செல்லல. அப்ப சமன் அல்லது சிறிது ஒன்றோட சமனா இருக்கலாம், அல்லது சின்னனா ஒன்றா இருந்தா y 2க்கு சமனா இருக்காது. இதான் முரண் தர்க்கம். அதாவது இது தர்க்கம் தான், இது முரண் தர்க்கம்னு சொல்லுவோம். அவை இது முரண் தர்க்கம். இதை கட்டாயம் விளங்கிக்க. இது ரெண்டையும் விளங்கிட்டீங்கன்னா கேள்வி இலகுவா செஞ்சிடலாம். அதாவது எக்ஸ் பெரிய 2 சான்ஸ் இருக்கு. எக்ஸ் ஒன்றோட பெருசா இருந்தா y 2ஆ இருக்கு. அப்ப எக்ஸ் ஒன்று இஞ்சளவா இருக்கு, எக்ஸ் ஒன்றோட குறைய இருந்தா எனக்கு தெரியா, ஆனா கட்டாயம் நான் சொல்லலாம் y 2க்கு சமன் அரிக்காதுன்னு சொல்லலாம். y 2க்கு சமன் அரிக்காது, கீழுக்கு இருக்கலாம், மேலுக்கு இருக்கலாம், எனக்கு தெரியா. ஆனா இது இந்த முடிவை நாம சொல்லலாம். இந்த முடிவுல இருந்து நாம கேள்வி என்னடா, பின்வருவன மேற்படி அவதானிப்பு முடிவு சோடியில் உண்மையானது என தரப்பட்டுள்ளதாயின் பின்வரும் எந்த அவதானிப்பு கட்டாயம் உண்மையானது? கட்டாயம் உண்மையானதா இருக்கணும். கட்டாயம்னு சொல்றாங்க, இருக்கலாம் இல்ல, கட்டாயம். முதலாவது அவதானிப்பை பாருங்க. முதலாவது சொல்றாங்க எக்ஸ் பெரிது 2 y பெரிது 2. அதாவது எக்ஸ் பெரிது 2, அதாவது எக்ஸ் பெரிது 2னா என்ன, இஞ்சால. அப்ப இஞ்சால போனா y எப்பயும் 2 தான். எக்ஸ் ஒன்றோட பெருசா ஆயிட்டுண்டா y இது பிள்ளை, ஏன் y எப்பயும் 2க்கு தான் சமன். அப்ப எக்ஸ் அங்கால தாண்டிட்டாருன்னா 2க்கு சமன். ஆகவே இந்த விட வராது, 2வது விட. எக்ஸ் சமன் ஒன்றா இருந்தா, சமன் ஒன்றா இருந்தா நமக்கு y 2 இல்லைன்னு மட்டும்தான் தெரியும். அவங்க சொல்றாங்க y சமன் 2ஆ இருக்கும். இல்ல, கட்டாயம் 2ஆ இருக்காது. என்ன 2 இல்ல, இது மட்டும் தெரியும். எக்ஸ் சமன் அல்லது சின்னன் ஒன்றா இருந்தா y எப்பயும் 2ஆ இருக்காது. ஆகவே அந்த விடையும் புரியும். 3வது விடையை பார்ப்போம். எக்ஸ் சிறிது சமன் 2ஆ இருந்தா y சிறிது சமன் 2, y சிறிது சமன் 2. அதுவும் நாம சொல்ல இயலாது. எக்ஸ் சிறிது சமன் 2டா இங்க வாரது. அப்ப இங்க எக்ஸ் 2ஆ இருந்தா y இவ்வளவுத்துக்கு 2ஆ இருக்கும். ஆனா y இதோட 2ஓட சமன் என்று நாம என்ன செய்யலாம், இவ்வாறான ஒரு சர்க்கத்தை நாம செல்ல இயலாம். இருக்கலாம், இல்லாம விடலாம். இவ்வாறான தோன்ற நாம என்ன செய்யலாம், செல்ல இயலாது. ஏன்னா இது இங்க 2 கட்டாயம் இருக்கும். இங்கால சின்ன அடிக்குமா பெருசா அடிக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆகவே தெரியாட்டி நான் செல்ல இயலாது. y 2ஓட பெருசாவும் ஆயிரலாம், சின்னனாவும் ஆயிரலாம். சரி, அடுத்ததை பாருங்க. y சமன் 2டா, y சமன் 2டா எக்ஸ் சமன் 2, அதுவும் செல்லையிலானே. எக்ஸ் சமன் 2 y சமன் 2 செல்லையிலாது.
y 2 இருந்தா எக்ஸ் 2 இல்ல எக்ஸ் 2 இருந்தா y எப்பயும் என்ன இருக்கும்? அங்கால அதுவும் செல்ல இயலாது. அடுத்தது பாருங்க, y அஞ்சாவது தான் விட. y பெரிது 2 y 2 பெரிதுண்டா y 2 பெரிதுண்டா x சிறிது சமன் சிறிது சமன் 1. x சிறிது சமன் 1. அதாவது y பெரிது 2 என்பது நாம செல்லலாம் y 2க்கு சமன் இல்லை. அப்படிதானே? y பெரிது 2ன்னு சொல்றது y 2க்கு சமன் இல்லை. அவ பெரிது 2 இருந்தால் x சிறிது சமன் 1 அடிக்கலாம் தானே? இப்படி இருந்தா இது இருக்கலாம். ஆகவே இந்த விடையை நாம ஓரளவு எடுக்கலாம். அதை விட ஐந்தாவது y இதே இதுல y சிறிது 2 2க்கு சின்னனா இருந்தா x சிறிது சமன் 1 அதுவும் மைனஸ் சரிதான் வரும். அந்த 2 விடையும், அதாவது y சிறிது 2 இங்க கீழே x சிறிது சமன் 1 அதுவும் வரும். அதாவது 2க்கு ஈக்குவல் இல்லாம வந்தா சரி. எனக்கு இந்த சமன்பாட்டை திருப்திப்படுத்தும் மாதிரி வந்தா சரி, அதை திருப்திப்படுத்துது. ஆகவே ஐந்தாவது தான் வரும். ஆகவே பிள்ளைகள் இதை எழுதிட்டு ஒரு 15 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கொள்ளுங்க. 9:20 அவை 9:35 நம்ம திருப்பி ஜாயின் ஆகும். அவ இதை எழுதி எடுத்துட்டு அப்படியே திருப்பி 9:35 ஜாயின் ஆகும். இதுல விலங்காட்டி திருப்பி கேளுங்க. இதுல விலங்காட்ட சின்ன தர்க்கம் தான். அதாவது இது தர்க்கம், இது முரண்தர்க்கம்னு சொல்றோம். இது இப்படி வந்தா முரண்தர்க்கம் தானே, அது இல்லாதது. அது இல்லாத 2 சான்ஸ் இருக்கு. இங்காலையும் போகலாம், மேலுக்கும் போகலாம். ஆனா இதுல ஒரு சான்ஸை தந்திருக்காங்க. ஆகவே ஒரு சான்ஸை நம்ம எடுக்கிறோம். ஏன்னா மற்றதெல்லாம் பாசிபிலிட்டி ஒரு சான்ஸ் எடுக்கிறோம். இது சின்ன வந்திருந்தாலும் சரி. அதாவது 2க்கு சமனா இருக்கப்படா, அவ்வளவுதான். எக்ஸ் சிறிது சமன் 1. திருப்பி 9:35 ஜாயின் ஆயிடும். வெளியே எடுங்க, முதலாவது வெளியே எடுங்க. வெளியே எடுத்துட்டு 9:35 ஜாயின் ஆகுங்க. நாம வேக நேரத்தை அடுத்த டியூட்ல நம்ம வேக நேரத்துல 2வது டியூட்டை செய்ய போறோம். இதுல தொடர்ச்சியாக அடுத்த 2வது பாட்டுல நம்ம வேக நேரத்துல தொடர்ச்சியா தான் செய்ய போறோம். ஏன்னா இந்த